வணக்கம். வெல்கம் டூ ஷேடோ வகேரா பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம்னா லைஃப்லையோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மூலயமாவோ நம்மளுக்கு தெரிய வந்த ரொம்ப வியர்டான இல்லை ரொம்ப ஹோல்சமான இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில இண்டிவிஜுவல் சொசைட்டியில் இருப்பாங்க. அதை வந்து அந்த மாதிரி பார்த்தவங்க இல்லைன்னா அது மாதிரி இருக்கிறவங்கள பற்றி நம்ம கேள்விப்பட்ட கதைகள். ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு சின்ன டிஸ்கஷன் போடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ யா சரி, நாங்கள் ஐயோ ஐயா என்ன சத்தம்? ஹெலிகாப்டர்ல என்ன? ஓடுது. அதான் எலி ஓடுனா பரவாயில்ல, நம்ம ரெக்கார்டிங்ல ஹெலிகாப்டர் எனக்கு என்னங்க டக்குன்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மனிதர் கிடைச்சிட்டாரு. டக்குன்னு போச்சு. சூரிய ஐயா. சூரியையாவா? யாரு நானா? சத்தம் ஆமா ஐயா. பயங்கரமா இருந்துச்சுப்பா. டப டப ஹெலிகாப்டர்லாம் டப. வச்சிருக்கீங்க இல்லையா? அதான் அது ஒரு ஃபேனு. அது ஒரு ஃபேனு. ஐயோ ஐயோ. அதுதான். அது அது மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இண்டிவிஜுவல்ஸை பத்தி, தனிநபர்கள் இது பத்தி மோனா பின்னாடி வியர்டான ஆளுன்னோனே ஜாங்கோயா அப்படி ஷூரிங்க. பேசப்பாரா? ஐயா, அதான் அது இல்லையா, இந்த சத்தத்தை கேட்டு சும்மா ஆட் பண்ணியா இல்லையா? நீங்க அப்படிலாம் நீ இல்லையா? சொல்லவையா, நீ சொல்லக்கூடிய ஆள் தான்யா. திடீர்னு நான் பட்டாசு பார்த்த வெடிச்சா வியர்டான ஆளு வந்து ஷூரி. சரி, சரி, அந்த மாதிரி நான் பார்த்த ஹோல்சமான ஆள்னா அது ஷூரி தாங்கய்யா. என்னது அப்படி நான் ஓல்சம்மா அடேங்கப்பா. ஐயா நீங்க சொல்றது ஏன்யா எனக்கு அப்படி தப்பா சொல்ற? கேக்குது. ஐயா இருங்க தெளிவா இருங்க. யார் எப்படி சொல்லுங்க? அதாவது எப்படின்னா வியர்டு மட்டும் இல்ல, வியர்டு ஹோல்சம் வியர்டு இல்லைங்கய்யா, ரொம்ப ஹோல்சம் மட்டும் ஷூரி தான்யா. ஹோல்சம்னாரே நீ நல்ல சொல்றேன். வார்த்தையே எனக்கு சொல்லது இல்ல. ஏஜ் பீட் பண்றது, புல்லி பண்றது, இப்பயாவது ஏதாவது நல்ல வார்த்தை வருதான்னு கேட்கறதுக்கு அப்பப்ப தான் கேட்டேன். சத்யராஜ் வந்து நீ இந்த மாதிரி நல்லாவே இப்படி சொன்னதே புஜுக்கு இல்லையா? அதாங்க அப்பப்ப இந்த சத்யராஜ் புஜுக்கு புஜுக்கு போட்டு ஓடுவார்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு ஓடுவார். அப்பப்ப எடுத்துக்க வேண்டியதுதான். ஐயா, ஐயோ ஐயோ. மனசுக்குள்ள இருக்கியா உண்மையிலே மரியாதை? ஓ! இவரு ஏன் மரியாதை. ஆமாங்கய்யா. சரி. மரியாதை மனசுல சரி. இருந்தா போதும். உட்காருங்க இருண்டு உட்காருங்க. கடந்த பூமியிலன்னு மறுபடியும் ஆரம்பிப்ப தானே? ஐயோ அந்த பாட்டு அது சூரிய ஐயா. ஐயா அந்த ஐயா, பாட்டு நான் அதெல்லாம் மறந்துட்டேங்க. இப்ப திருந்துட்டேன்யா. இப்ப நான் திரும்பிட்டு வா ஒரே திருந்தி நிமிஷம். திரும்பிட்டேன். ஆ, திரும்பினா திரும்பி சட்டை கிழிஞ்சிருக்கான்னு தானே பாக்குறீங்க? கருவாப்சி பண்ணிருக்கேன். தாய் மதத்துக்கு திரும்பி இருக்கேன், திமுகவுக்கு. அப்படின்னா கொஞ்ச நாள் தள்ளி கழிச்சு நீங்களாங்கய்யா? நம்ம தலைவரே என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? மக்கள் வந்து சினிமா கவர்ச்சிய பார்த்து போயிட்டாங்க. இப்போ தாயிடம் திரும்பிய குழந்தைகள் போல திரும்பி நம்ம கிட்ட வருவாங்கன்னு சொல்லியிருக்கார்ல. யாரு ஆமா. சொன்னாரு இத? ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நம்ம உதயநிதியா? ஆ, ஆ. ஆமாங்க. நான் அந்த முதல் குழந்தை நான் தாங்கய்யா. வந்துட்டேன் பாருங்க டக்குன்னு. பெரிய குழந்தையா இருக்கீங்க. ஐயோயோயோ! அது சரி. ஒண்ணும் சொல்றது பல்லெல்லாம் கூசுது. கிழிஞ்சு. நர நர முதல் இன்னும் லைட்டா குழந்தை நர நரனுங்குதுல. முதல்ல ஆமாங்க, ஆமாங்க. ஆமாங்க. கழகத்துக்கு வந்த என்ன கலகம் அன்போட வந்ததுக்கே வந்த குழந்தை இது. கலகத்துக்கு வந்த குழந்தை இல்ல இது. ஸ்லீப்பர் கலகம் வந்தா செல்லுன்னா நாங்க ஆல்ரெடி ஸ்லீப்பர் செல்லு, முதுகு குத்தெல்லாம் வாங்கி நொந்து போயிருக்கோம். ஆனா ஒண்ணே ஒண்ணு அதெல்லாம் தாங்க. சொல்றேன்யா. டிஎம்கே வந்து இன்னும் வந்து ஒழுங்கா இவனுங்க என்ன 75 இயர்ஸா பாலிடிக்ஸ்ல இருக்கான்றானுங்க. இவனுங்க என்ன இப்படி பண்ணி அரசியலே பண்ண தெரியலையான்னு இவனுங்களுக்கு அசிங்கமா ம், டிஎம்கே பத்தியே ம், பரப்புறானுங்க. அத பத்தி ம். பேசாம விஜய் காயின் ஃபைட் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு டிஎம்கே ஐடி விங் வீடியோ அனுப்புது. என்னங்க அவனுங்க? அவன் எல்லாத்துக்கும் காரணம் பைத்தியங்கய்யா. டிஎம்கே. அதான் இவனுங்க என்ன காசு கீசு செலவு பண்றானுங்களா இல்லையா? அவனுங்கள பத்தியே பேசுறானுங்க. ம். ஒண்ணும் வாய திறக்க மாட்டேங்கிறானுங்க. இவனுங்கலாம் இல்ல எவ்ளோ காசியா இருக்கிறானுங்க சோசியல் மீடியாக்கு. அவனுங்க அதான் என்ன பண்றானுங்கன்னே தெரியல. காச வாங்கிட்டு சும்மா பெஞ்ச் தேய்ச்சுட்டு இருக்காங்க ஐடி விங்லாம். நாங்க அன்அஃபிஷியல் ஐடி விங் கதறிக்கிட்டு கிடப்போம் இங்க. எங்களலாம் கண்டுக்க இல்லைங்க. மாட்டாய்ங்க. அழகா ஏதாவது அவனுங்க ஆட்சியில தப்பு நடந்தாலும் டிஎம்கே தான் காரணம். டிஎம்கே ஆமா. காரணம் பண்ணியிருக்கோம். நீங்க சேஃபா இருங்கன்றவங்க ஐடி இவங்க என்ன புடுங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியலையா? அது என்னதாங்க வேஸ்ட்யா. பண்றானுங்க? எல்லாம் திட்டிட்டு தான்யா இருப்போம். நீ என்ன மயிருக்கு இருக்க? நாங்க போடுற எஃபோர்ட் கூட நீ போட மாட்றன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். அதான் இல்ல ஜென்ஸி டிஎம்கே ஐடி விங் ரொம்ப அவசியம் இப்ப சாமி. நீ இருக்கிறத அவ்வளவு ஒழுங்கா இல்ல பண்ணு. ஐயா ஐயா எதுக்குமே ஐயா தெரியல. எடிட் பண்றதுக்கு ஆள் இல்லையா? ஐயா ஐயா ஐயா, என்ன போதும். இருந்தாலும் நம்ம கிழவி கழகத்தோட குட்டிங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. ஐயா, ஐயா நம்ம உங்கள மாதிரியான ஜென்சிகளால தான் இப்ப பிரச்சனையே. அமைதியா இருங்க ஆ. ஜாங்கோ ஐயா. என்ன இருந்தாலும் நம்ம கழகத்தோட ஐடி விங்கு தப்பா பேசாதீங்க. அவங்களோட முயற்சிகளை ஐயா, மேற்கொண்டு அவனுங்க பண்ணுவாங்க. வந்து தப்பு பண்றானுங்கன்னு எடுத்து சொன்னாலும், நாங்க பார்த்துக்கிறோன்ற மாரி போனா செருப்படி இல்ல. வாங்கட்டும்ன்றேன். அந்த இல்ல. இதுதான் வந்துட்டு டிஎம்கே அடி வாங்கினதுக்கு காரணமே. ஒருத்தர் கூட ஒரு ட்விட்டர்ல ம். போட்டிருந்தாரு. அதாவது டிஎம்கே ஜெயிச்சிருச்சுன்னா, அறிவாலயத்தோட கதவுகள் மூடப்படும். டிஎம்கே தோத்துருச்சுன்னா, அறிவாலயத்தோட கதவுகள் திறக்கப்படும். இப்ப இருந்தா அப்படின்னு. எப்படி? இது ரொம்ப கஷ்டம். அது இவனுங்க அப்பதான்யா ஆக்சுவலா இருந்துச்சு. அக்சஸிபிலிட்டி குறைஞ்சு போச்சு. குறைஞ்சிருச்சு. ஸ்டாலின் அதான்.
ஒரு மாரி எலைட் மைண்ட் செட்ட நெறைய அதாவது இப்போ வந்து இது மாரி ட்ரீட்மெண்ட்லாம் வந்துட்டு எப்படின்னா, கலைஞர வந்துட்டு போய் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட போய் பார்க்கலாம். அவரு ஃப்ரீயா இவரு கக்காஷி சொன்னாரு அதுவா? ஆமா. அத நானுமே ஆமா. கேட்டேன்யா. இப்படிலாம் இருந்தா எப்படி இல்ல எனக்கு எனக்கு என்னன்னே புரியல. இவனுங்க ரொம்ப லெதார்ஜிக்கா இருக்கானுங்களா? தோத்ததுக்கு அப்புறமும் ரொம்ப லெதார்ஜிக்கா இருக்க மாரி தெரியுது. ரொம்ப லெதார்ஜிக்கா இருக்கானுங்களே. தலைவருக்கு வந்து ஒரு தொண்டன்னு சொல்ற ஒரு விஷயம் தலைவருக்கு போமாட்டேங்குது. போய் சேரணும். நடுவுல இவங்க இருந்துகிட்டு தப்பு அதான். தப்பா ரிப்போர்ட் பாசிட்டிவா ஐ மீன் என்ன கள நிலவரமோ அத சொல்லல. கொளத்தூர்ல ம். தோத்துருக்காருயா. நீ வந்து பண்ணி புடுங்கிட்டு இருந்த அப்படிங்கறதான் கேட்க தோணுது. இவரு ஐயா அரசியல் பண்ணாங்களாமா. பொலிட்டிக்கல் ஓகேங்க. ரேண்டிங்கா போகுது. அதாவது எப்படி பேச விட்டதுக்கு அப்புறமா பொலிட்டிக்கல் சரி வேற வேணான்றீங்களா? என்ன பேசலாம்? திருந்திட்டேன்னு சொல்ல போதும். வந்தேங்க. ஓகே. பாருங்கய்யா ஐயா, நீங்களா ஐயா. இதெல்லாம் செம. எனக்கு ரத்த ஒரு டாபிக் கிழிஞ்சிருக்குய்யா. மாட்டிருந்துச்சுங்கயா. சொல்லுங்க ஆ சொல்லுங்க. நான் பார்த்த வியர்டான ரொம்ப வித்தியாசமான மனிதர்ல வந்து கொளத்தூர்ல ஜெயிச்சார்ல ஒருத்தவர் அவர்தாங்கயா. ஐயா இறக்கவே மாட்டேங்கிறாருங்கயா. இறக்கவே மாட்டேன். முதல் ஆளா நான் அவர ரிஜிஸ்டர் பண்றேன். அவர் எப்படின்னா அப்படியே ஃபிக்ஸ் ம். ஆயிடுச்சு கையி. இப்ப வந்து வெட்டிருவானுங்கன்னு பயம் வந்துருச்சா என்னன்னு தெரியல. இப்ப கொஞ்சம் விட்டுட்டாரு அவ. ஆனா பார்த்ததுலயே பயங்கர வீரான ஆளு ஐயா அவர்தாங்கயா. அவர் வந்து பூக்கியா வியர்டு இல்லையா ஒரு ஓகே. பூக்கி பூக்கி ஆஃப் ஐயா வேண்டாம், வேண்டாம், உங்களுக்கு வேண்டவே எப்படி ஒரு துரைமுருகனோ அப்படி டிவிகேக்கு ஒரு விஎஸ் பாபு அவ்வளவுதான். அருமை. ஓ! அது சரி. முதல்ல நான் நீ டாக்டர் போயிடுறேன். பாட்டியே கியூட்ன்னு சொன்ன ஆளாச்சே. யோ ஐயோ! பாட்டி இல்ல, கியூட்டா இல்ல அந்த இருக்காது. பாட்டு கியூட்டா இருந்துச்சு. விஷல் யாருக்குங்க ஓட்டு போட்டீங்க? பிகில் அப்படின்னு அந்த பாட்டி. பாட்டி வாயிலே விசில் அடிக்கிறியே! அந்த பாட்டிக்கு 2 பல்லு நடுவுல இருந்து கேப் இருக்கும்ல. அதுல இருந்தே விசில் வரும். அதுல உட்காந்து விஷிலு சரியான சீன். அடுத்த கியூட் மனிதர் அந்த பாட்டி தான். விஷிலு பாட்டி. எல்லாம் அதுங்க பார்த்த வேலைதான்யா எல்லாம். ச்சே. எப்பா! இப்ப பாரு எல்லாம் கதறிட்டு இருக்காங்க. சரி நம்ம வந்து லைக் ஓகே பொலிட்டிக்கல் ரேண்ட்டுக்குள்ள போக வேணாம். நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம நீ ஏதோ சாவு விழுந்த மாரி சொல்ற. அதான் லிட்டரலா அந்த ரேஞ்சுல தாங்க ஐயா சாய் நடந்து போறவங்க போயிட்டாங்க. நீ இருக்கிறவங்கள பாருங்கங்கிற மாரி. பாதி பேர் லிட்டரலா இங்க இருக்கு, பாதி பேர் சுடுகாட்டுல போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஐயோ அதான் இப்படிலாம் பாடையில பேசுனா ஏத்திட்டீங்களே அப்புறம் என்னய்யா? இப்படிலாம் பேசுனா டிவி கேட்கலான்னு சொல்லாம உங்கள என்ன எனக்கு சொல்லுவாங்க? எனக்கும் வருத்தம் தாங்க என்னையா பண்றது. வருத்தப்படுறமே தெரியலையே! கெட்ட வார்த்தையில கூட பேசிக்க. வருத்தப்படுறேன்னு ஐயோ மட்டும் நான் சொல்லாதீங்க. திருந்திட்டேன்யா. இப்ப நான் தாய் கழகத்துல இணையறேன்யா. என்னையா நீங்க எங்க யாருங்க உங்கள ஐயா? ஒரு நீங்க ஒரு திரும்பிட்டீங்களா ஐயா? ஒரு வரி தவறி போன குழந்தை திரும்பி வரும்போது சேர்த்துக்க மாட்டீங்களாயா தயவு கழகத்துல? செஞ்சு என்ன இல்லையா? வேணாலும் சொல்லுங்க. மண்டையில 4 குழந்தைன்னு அடிய சொல்லாதீங்க. போட்டு ஐயா! அவர அப்படி என்கரேஜ் பண்ணாதீங்க. அவர் எல்லா எபிசோட்லயும் அப்புறம் குழந்தன்னு வருவாரு. அவர இப்பவே முளையிலே சத்யராஜ்மார் கீழ தான். எறிங்க. முளையிலே கீழ எறிஞ்சிருங்க சென்றவா. சரி ஓகே விடுங்க. சரி போதும். குழந்தையா? பொலிட்டிக்கல் ரேண்ட் போதும். நீங்க வாங்க. இப்போ வந்து யார் ஆரம்பிக்கிறீங்க? நீங்க லைஃப்ல பார்த்த வியர்டான, இல்ல ஹோல்சமான, ம். இல்ல நானே வியர்டு தான். ஐயா! அப்படிலாம் ஆரம்பிக்க அவ்வளவுதான். கூடாது. ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு வாங்க வீட்டுக்கு போகலாம். ஐயோ என்னய்யா? நானே வீடு தான். ஆமாயா. இப்ப எனக்கு மேல வீடுன்னு. ஐயா! அப்படிலாம் இல்ல. நீங்க ஒரு ஆள பார்த்து நம்மள நம்மள இன்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, இல்ல நம்ம கேள்விப்பட்டவங்க. அவங்கள பத்தி சொல்லுங்க. அந்த மாரி ஏதாவது. ம். அந்த மாரி யாரு? சொல்றவனுங்க ஏதாவது பாட்காஸ்ட் கேட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு. இல்லன்னா தைரியமா எடுத்து இல்ல சொல்லலாங்க. ம். ஓகே. அதெல்லாம் நான் இல்லையா நம்ம பாட்டு. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆரம்பிக்கிறேன்யா. ஆரம்பிங்க, இது வந்து ஆரம்பிங்க. இது வந்து தெரிஞ்ச வேலை. எனக்கு ரொம்ப ஐயய்யோ! என்னோட ஆ, ஃப்ரெண்டு தான்யா அவன். ஓகேவா? ஓகே. அவன் ஓகே. வந்து நீ ஒழுங்கா சிரிக்க கேள்விப்பட்டேன். முடியா? நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன். அதான் இருங்க. சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பாருங்க. கிளம்புறாங்க பாருங்க. அவனோட லைக் அவன் கதைய நெறைய கேட்டிருக்கேன்யா. அப்போ வந்து அவன் அவன் வந்து லைக் ஆளே வியர்டு தான் கொஞ்சம் அவன். சரியா? ம். ஆளே ஓகே. வியர்டான ஆள் தான். அவன் ஆ. வந்து சைல்ட்ஹுட்ல ஒரு பிராக்டிஸ் பண்ணியிருக்கான்யா. என்ன சின்ன பிராக்டிஸ்ங்க? வயசுல வந்து என்ன யோ பண்ணுவானான்னா, எதக்குன்னு இருக்கு. சீக்கிரம் சொல்லியா? ஆ. அதுதான் சின்ன வயசுல என்ன பண்ணுவான்னா, ஏதாச்சும் லைக் வீட்ல ஏதாவது சண்டை ஆயிடுச்சு. ஐயய்யோ! சண்டை வீட்ல ஏதாவது அம்மா, அப்பா ஏதாவது திட்டிட்டாங்கன்னா, குட்டி குஞ்சானா இருக்கும்போது, வீட்ல ஆ. யாராவது திட்டிட்டா போய் செங்கல் எடுத்து மண்டையில அடிச்சுப்பானாம். அய்யய்யோ! ஐயா சிரிக்காம சொல்லுங்க. அது சீரியஸா இருக்கு. செங்கல் சிரிக்காம எடுத்து ஓ! சொல்லுங்க. அது டமால் சீரியஸ் டமால் மேட்டர் சிரிச்சுக்கிட்டு இருக்க. இல்ல அது அது எப்படி இப்ப கேட்கும்போது யோசிங்க. சிரிப்பா தான்யா இருக்கு. அது யோ! இப்ப எப்படி இருடா சார் என் வாய்ஸ் ஓகேவா? ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? ஐயா இல்லையா இல்ல. லைட்டா ஃபேன் சத்தம் மட்டும் தான் கேக்குது. மத்தபடி கிளியரா இருக்கு. பக்கா. இது இப்போ ஓகேவா பாருங்க. இப்ப கேக்குதுங்க. ஆ சரியா. இங்க செங்கல் சரி எடுத்து கன்டின்யூ யார் பண்ணுங்க. அடிப்பாரா? அவன் சின்ன அவரு வயசுல அவரே ஏதாச்சும் அடிச்சுப்பாரா? ஆ. அவரே அடிச்சுப்பாருயா. அதான்யா இங்க ஹைலைட்டே. அதான் ஆர்ட் செங்கல் பீஸு. சைக்கோ. ஐயய்யோ! ஆமா. செங்கல் சைக்கோவா?
செங்கல் ஆமா. சைக்கோயா அவன். கோவம் வந்துச்சுன்னா போய் ம். டப்பா டப்பா செங்கல் எடுத்து அடிச்சுப்பானா தலையில. எங்க ம். செங்கல் ஆக்சஸ் கிடைக்குது? வீட்டு பக்கத்துல வீடு கட்டி வச்சிருக்காங்களாமா? அதெல்லாம் தெரியாதுங்க. ரொம்பலாம் அது டீட்டெயில் வீட்ல அந்த பூச்செடிகிட்டே வச்சிருப்பாங்கய்யா. ஓகே, ஓகே, ஓகே. சரி, சரி. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு முடிவு எடுத்துட்டு அமைதியா இருங்க. அந்த மாரி பண்ணிப்பான்யா. ஆனா இப்ப ஆ. அப்படிலாம் இல்ல. அந்த மாரிலாம் இல்ல. பட் எப்படி கொஞ்சம் சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? அப்படின்னு நீங்களா கத்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வாங்கடா. கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. சிபிடி எக்ஸாக்ட்லி. தேடி இன்னொரு போலீஸ் குரூப். ஐயய்ய! அது என் ஃப்ரெண்டு தான். சூப்பர். அது அதனால எனக்கு வந்து நன்மை நடந்ததை விட தீமை தான் அதிகம் நடந்துச்சு. அச்சச்சோ! அப்படி பார்த்தா எல்லாருக்கும் அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா. கமான், கமான். கன்டின்யூ. நல்லா இருக்கே. அதுக்கு பேர் ஏதாவது வைக்கணுமே. ஏதாவது பேர் மூதேவின்னு சொல்லுங்க. வச்சிருங்க. அது மூதேவி. பேரா? மூதேவியே இருக்கட்டும். விடுங்க, விடுங்க. அத ரொம்ப நேரம் விவரிக்க வேண்டாம். மூதேவி. கமான். அட மூதேவி வந்துட்டு என்ன பண்ணுச்சுன்னா, அது கொஞ்சம் ஆளே வித்தியாசமான ஆள் தான்யா. அது ஒரு பொண்ணு தினுசான ஆளு. ம். அ ம்ஹ்ம். ஒரு தினுசான ஆளா? ம். அது எப்படின்னா வந்துட்டு, அது வந்து யாருமே அதுகிட்ட ஃப்ரெண்டாலாம் இருக்க மாட்டாய்ங்க. ஏன்னா வந்து திடீர்னு அழுவும், திடீர்னு கோவப்படும்னு தெரியாது. ஓகே. அது ஒரு ஓ! மாரி ஒரு மனுஷனுக்கு பொதுவா பொண்ணுங்க 3 நாள் மூடு ஸ்விங்ல இருக்கும். அது 365 நாளும் மூடு ஸ்விங்ல இருக்கும். ஓ மை காட்! ஓகே. அது ஒரு குரூப்ல இருந்துச்சு. இதே மாரி அந்த குரூப்புக்குள்ள சண்டையாகி, அது ஒரு மாரி ஐசோலேட் ஆயிடுச்சு. ஓகே. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், நான் அது ஒரு மாரி தனியாவே இருக்குதேன்னு எனக்கு அது மேல ஒரு சின்ன எம்பத்தி வந்துருச்சு. ஓகே, அதனால ஓகே. என்ன பண்ணேன், அது கூட கொஞ்ச நாளு ம். எங்களுக்கு ஒரு கேங் இருந்துச்சு. அந்த கேங்கையுமே தாண்டி அது கூட நான் கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தேன். அது ஓகே, கொஞ்சம் ஓகே. க்ளோஸ் ஆயிடுச்சு. அது என் டீமே கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். திடீர்னு கோவப்படும், திடீர்னு அழுவும். ம். அந்த லட்சணத்துல அது லவ் வேற பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த ஓகே. லவ் பண்ண கேரக்டர்லாம் பார்த்து நான் பாவம் தான் பட்டுருக்கேன். என்னாலே சமாளிக்க முடியல. இதையும் லவ் பண்ணி ஒருத்தன் இப்படிதான் மேய்க்கிறான்னு தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருப்பேன். ஓ! ம், சரி ம், ம். சரின்ட்டு இப்படியே நாட்கள் போகுது. அது பொசஸ்லாம் ஆகும். உங்க மேலயா? ஆ ஓகே. நான் வேற யார்ட்டயாவது பேசின்னு இருக்கேன். எல்லாம் அவங்க கூட எங்கேயாவது ஒண்ணும் இல்ல. அத விட்டுட்டு ஒரு நாள் நான் வடை வாங்கிட்டேன்னா தனியா வடை வாங்கி தின்னுட்டா. சூப்பர். அத விட்டுட்டு போயிறதுக்கு நீ எப்படி டீ குடிக்க தனியா வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டேனாட்டுருக்கு. நீ எப்படி ஆ. என்னைய விட்டுட்டு அவ கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டையா. லிட்டரலி பாய் ஓகே. ஃப்ரெண்ட் மாரி பிஹேவ் பண்ணுவையா அது. எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மாக்கு உங்க மேல கண்ணு போல. கன்டின்யூ. அதுதான் லவ் பண்ணுது. ஆ. ஐயோ! ஐயோ! அ ஆ. ஆ. இது மாரியே பண்ணிட்டு இருக்கும். சும்மா அது என் கேங்ல என்ன பண்ணிட்டானுங்க வேற ஒரு அளவு தான் ஷூரி. நீ ம். ஓவரா பண்ணிட்டு இருக்க. அது அது உன்னையும் சேர்த்து அது இப்ப மென்டல் பீஸ கெடுத்துட்டு இருக்கு. அதுவும் கெடுத்துக்குது. அத உட்ரு அப்டின்னாளுக. எனக்கு ம். மனசு கேட்கல. அது ஒரு மாரி தனியாவே சுத்திட்டு இருந்தது. அவ வந்துட்டு ம். எப்டின்னா, அவங்க அம்மா மட்டும் தான். அப்பாலாம் ஓகே. எனக்கு அது வேற ஒரு மாரி இருந்துச்சு. புரியுது. அதனால வந்துட்டு ஒரே ஊர் தான். ஒரே ஊர் தான் நானும் அவளும். சரின்ட்டு பஸ்ல எல்லாம் ஒரே ஊரு பக்கத்து பக்கத்து தெரு அந்த மாரி. பஸ்ல போயிட்டு வரதுன்ட்டு பஸ்ல வேற வந்துட்டு ஃபோன எடுப்பா. அவ ஆளுக்கு கால் பண்ணுவா. ம். பேசிட்டு அது பாட்டுக்கு பேசிட்டு கடல போட்டுட்டு வரும். நான் 2 பேர் சீட்ல வேற உட்காந்துட்டு நான் தலையில கை வச்சுட்டு வருவேன். அப்ப என்ட்ட ஹெட்செட் கூட இல்ல. இது ம். வேற ம். வழியே இல்ல. இதுங்க காதல் கதைய தான் கேட்டாகணும். கேட்டாகணும். புரியுது. கொடுமையா ஆனா அதெல்லாம் சிங்கிளா இருந்துட்டு இந்த கமிட்டடுங்க பேசலாம் கேட்கும்போது, ஐயா! ஐயோயோயோயோ! அதுதான் அது கேட்டுட்டு வந்துட்டு இருப்பேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சு நாட்களு. அ அப்புறம் என்ன ஆயிடுச்சு, கொரோனா வந்துருச்சுயா. அ கொரோனா டைம்ல என்ன ஆயிடுச்சு, திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஃபோன் பண்றா, அந்த மாரி என் லவ் மேட்ரு வீட்ல தெரிஞ்சிடுச்சு ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு. ஐயய்யோ! அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்கக்கூட, அ நான் இனிமே எங்க வீட்ல நான் இருக்க மாட்டேன். நான் உன் கூட போறேன் ஓகே. அப்படின்னுச்சியா. ஓகே. போறவ போ வேண்டியதானே. லாஸ்ட் கால் எனக்கு பண்றாயா? சூப்பருங்க. எப்படி எப்படி மாட்னா மாட்டீங்க? எனக்கு அல்லு இல்ல. ஏய் இருடி இருடி அப்படின்ட்டு போகும்போது கூட எனக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போ மாட்டியா? அப்படின்ட்டு அ பார்த்தா அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்றேன். கால் போகவே இல்ல. சூப்பர். செத்தோன்டா அப்படின்ட்டு நான் அப்படியே உட்கார்ந்தேன். நைட்லாம் தூக்கமே இல்ல. அப்படியே ம். அவங்க வீட்லேருந்து வந்து என்னை விசாரிக்கிற மாரி, ஸ்டேஷன் போற மாரிலாம் எனக்கு வந்து இமேஜினேஷன் வருது. ஏன்னா சூப்பருங்க. லாஸ்ட் கால் இந்த மூதேவி எனக்கு இல்ல பண்ணிருக்கு. ஆமாமாமாமா. கரெக்ட்டு. அப்புறம் விசாரிச்சா, அவ ஒ அவ வீட்டு பக்கத்துல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா. அவளுக்கு ஃபோன் அடிக்கிறேன் அடுத்த நாள் காலைல என்னாடி ஆச்சு? ஏதாச்சுன்னு கேட்கல. அவங்க அம்மா ம். வந்து எங்க வீட்லயும் விசாரிச்சாங்கடி, ஆளு எஸ் தான் அப்டின்னா.
ஓ! போச்சு மேட்ரு கன்ஃபார்ம் எஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க இங்க உயிர கையில புடிச்சுட்டு அவளுக்கும் அல்லு இல்ல. என்னையே வந்து விசாரிக்கிறாங்கடி, என்னைய கேட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இல்ல அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதான் எல்லாத்தையும் இங்க விசாரிச்சு போயிட்டாங்க அப்படின்ட்டு, அங்க அவள ஆ. தேடிட்டு இருக்காங்க. ம். அங்க தேடிட்டு இருந்தோனே வந்துட்டு, அப்போ வந்து பிஜி பண்ணிட்டு இருந்தோம். கொரோனாங்கிறதுனால வந்துட்டு ம். என்னாச்சுன்னா, எங்கள வந்துட்டு சு கொஞ்சம் எல்லாமே லீனியன்ட் ஆக்கி விட்டாங்கல்ல. அப்ப எல்லாரும் ஓகே. எக்ஸாம் என்னைக்கோ அன்னைக்கு அன்னைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் கால் பண்ணி வந்து எழுதிட்டு போங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இது பண்ணும்போது இவள வந்துட்டு ம். அங்க ஆன்லைன்ல இருந்தே கொஞ்சம் அட்டெண்ட் பண்ற மாரி ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு இவ கான்டாக்ட் கிடைக்குது. இந்த மாரி அவளோடது வந்து ம். ஆன்சர் ஷீட்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ட்டு. ம். எப்படி பண்ணா அப்படின்றதுக்கப்புறம் புடிச்சு ஃபோ அவ வந்த இதுலேருந்து அந்த கொரியர் மாரி வந்திருக்கும்ல. அதுலேருந்து நம்பர புடிச்சு ஃபோன் அடிச்சு கேட்டா, இந்த மாரி என்னன்னு கேட்டதுக்கு, இந்த மாரி நாங்க மேரேஜ் பண்ணிட்டோம். ஓ! அப்படின்ற மாரி சொன்னா. ஓகே. சரி ஓகே. வீட்டுக்கு என்ன தெரியுமான்னா, தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அம்மா ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப சண்டை போட்டாங்க. இப்போ ம். பேச்சுவார்த்தை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி, சரி ஆ. எப்படியோ இப்போ ஓகே தானே அப்படின்னதுக்கு, இப்போ ஓகேவா தான் இருக்கோம். ஆ. அப்படின்னு சொல்லியிருந்தா. ஓகே. நைஸ். அதுக்கப்புறம் தான் உடனே எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்பாடான்னு இருந்துச்சு. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. 2 குழந்தைங்க இருக்கு. ஆனா இதுல ஒரு என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க அம்மா நடுவுல இறந்துட்டாங்க. ஐயய்யோ! பேசுனாங்களா கடைசியாவது அது? பேசுனாங்க. அவ கன்சீவா இருக்கும்போது இறந்துட்டாங்க. ஓகே, ஓகே. அவ இருந்ததே அம்மா மட்டும் தான். அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால ஓகே. இதாயிட்டாங்க. அதனால யாருமே இல்ல ம். அப்படின்ற மாதிரி தான். அதனால அவ கூட அவ இல்லாத டார்ச்சர்லாம் என்ன பண்ணியிருக்கா. அவளுக்கு வந்து எப்படின்னா, ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாது. திடீர்னு சத்தமா பேசிருவா. ஓகே, ஆனா ஓகே. அவங்க ஹஸ்பண்ட் பரவால்ல. ஓகே. இவளுக்கு ஏத்த மாரி ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ புரியுது. ஓரளவுக்கு போகுது. நடுவுல இல்லைங்க. வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சைக்காலஜிக்கலா ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். நம்ம வந்து டக்குனு கேரக்டர் இந்த மாரி ஏதாவது இருந்திருக்கும். இந்த மாரி டயக்னோஸ் சின்ன பண்ணாம வயசுலேருந்து லோன்லியாவே ஐயா, ஐயா இருந்து வளர்ந்து தாங்கய்யா நம்ம என்ன? பேச நம்ம பேசப்போற எல்லாருக்குமே சைக்காலஜிக்கலா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்கயா. ஆமா. இன்க்ளூடிங் மீ. அது அப்படியா? ஓகே. நடுவுல இல்ல. நடுவுல ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி, என்ன எங்க ம். அம்மா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்டின்லாம் என்ன பயமுறுத்துனான். ஏன்? நடுவுல ஒரு வாட்டி மாட்டி. இப்ப இல்லாம இன்னொரு வாட்டி அதுக்கு முன்னாடி. ஓகே. நெறைய அதானே அவன் எத்தன கல்யாணத்துக்கு ஃபோன் அப்புறம் என்ன வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்னு. அதுக்கு ஓகே, முன்னாடி ஓகே. இல்ல, இல்ல. இந்த எலோப் ஆவறதுக்கு முன்னாடி அது 2, 3 வாட்டி மாட்டிருச்சு. உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி பேசி சொல்லி 4 வாட்டி அவங்க அம்மா ஃபோன உடைச்சிருக்காங்க. எப்பா! அப்படியும் அது திருப்பி அதுக்கப்புறம் சரி போனா போட்டுன்னு வாங்கி குடுத்துருங்க. இப்படியே பண்ணி, நடுவுல ஒரு வாட்டி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கலாம் என்னைய பயமுறுத்தி, என்னைய ஒரு மாரி பதட்டத்திலேயே வச்சிருந்தா அவ. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த அம்மாவ இன்னொரு அம்மா பந்தத்திலே வச்சிருந்திருக்காங்க பாருங்களேன். ஏற்கனவே எனக்கு 1008 பிரச்சனை. என்ன இதுவா அப்படின்னு சொல்லிட்டு வேற, அவங்க அம்மா இறந்தப்பலாம் ஒரு 2 நாள் எங்க வீட்ல தான் வந்து இருந்தா. ஓ! எங்க அந்த வீட்ல அளவுக்கு கெஞ்சி க்ளோஸாங்கயா? கூத்தாடி ஆமா. எனக்கு எனக்கு மனசு கேட்கலையா. அவங்க அம்மா இறந்தப்பயும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ஃபோன் பண்ணா. இந்த மாரி ஆயிடுச்சு. ஆ எங்களுக்குலாம் கையும் ஓடல, காலும் ஓடல. போயிட்டு எல்லாம் புரியுது. ஆட்டோ புடிச்சுட்டு ஓடுறோம். நாங்க எங்க வீட்லயும் கொஞ்சம் அவளுக்கு அப்பப்போ வந்து போயிட்டு இருப்பாளா. அதனால எங்க ம். வீட்லயும் தெரியும். எங்க வீட்லயும் எல்லாம் ஃபேமிலியா போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு அவள இங்க தான் தங்க வச்சிருந்தோம். எங்க வீட்ல கெஞ்சி கதறி பர்மிஷன் வாங்குனேன். எங்க அம்மாச்சிலாம் அலோவே பண்ணாது. புரியுது. சிச்சுவேஷன் சொல்லி இந்த மாரி யாருமே இல்ல அவளுக்கு நம்மளும் விட்டுட்டா என்ன பண்றது? அப்படி இப்படின்ட்டு கால்ல விழாத குறையா பர்மிஷன் வாங்கி அவள இருக்க வச்சு, அப்புறம் இன்னொரு வாட்டி கூட வந்தா. ஒரு 2, 3 நாள் இருந்து தங்க வச்சு. இப்பயும் அப்பதான் எல்லாம் பேசுறீங்களா? இல்ல முடிஞ்சாச்சு. பேசிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஓகே, ஓகே. அவ சூப்பருங்க. அப்புறம் ஃபேமிலியா ஏதோ செட்டில் ஆயிட்டா. இப்போ எல்லாம் ஓகே தான். அது என்ன சொல்றது? அது டார்ச்சர் அது என்னதான் அது ஒரு டார்ச்சர் பண்ணியிருந்தாலும், என்னால அது விட்டு குடுக்க மனசே வரல இல்ல எனக்கு ஆ லாஸ்ட் வரைக்கும். அது புரியுது. தூக்கி எறிஞ்சுட்டு ஏன்னா அது இல்லாத டார்ச்சர் என்ன பண்ணி கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய பிரச்சனையில இழுத்து விட்டுருக்கோம். வீட்டுக்குலாம் வந்துருவாங்களோ, நான் நீ அலோ பண்ண அன்னைக்குலாம் எனக்கு அல்லு இல்ல. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்லயே புரியுது. நீ எந்த லட்சணம்னு தெரியும். நமக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம். நீ ஊரா விட்டு லவ்வுக்கு நீ ஐயா எதுக்கு நீ அத இல்லன்னு சொல்றீங்களே, நீங்க ரெக்கார்டிங் பேசுறதே எனக்கு பயமா தான் இருக்கு. என்னைக்கு இது ஃபோனோட மாட்ட போறாப்டின்ற பீதில தான் எல்லாருமே இங்க உட்கார்ந்துருக்கோம். ஆட்டிட்டு பாத்து போறேன் விடு. என்ன ம். ஆனுமே மிஞ்சி மிஞ்சி போனா என்னையா பண்ணிருவானுங்க. ஐயோ! அந்த ஒரு நிலைமை. என்னன்னா, நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தா. ஏதோ ம். ஒரு சப்ஜெக்ட்ல வந்து அரியர் போல. அது எப்படி அரியர்னா, காலையில ஒரு எக்ஸாமு, மத்தியானம் ஒரு எக்ஸாம் ஓகேவா? அந்த மூதேவி டைம் டேபிளே பார்க்காம படுத்துருச்சு போல. காலைல இருக்க எக்ஸாமே அது கவனிக்காம வந்துருச்சு. காலைல இருக்கே படிக்கல. திடீர்னு கூப்ட்டு ஹால் டிக்கெட்ல பார்த்தா, காலைல ஒரு எக்ஸாம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு போல. அது படிக்கலன்னு என்ன பண்ணிடுச்சு, இந்த காலேஜ் லைப்ரரி மொட்டை மாடி மேல ஏறிடுச்சு. குதிக்க போறேன், குதிக்க போறேன்னு ஊரே கூட்டிருச்சு. ஐய்யய்யோ!
அது குதிச்சா பரவாயில்லைங்க. அது என்ன பண்ணுச்சுன்னா, ஃபோன வந்து சேஃபா லேண்ட் பண்ணணும்னு பக்கத்துல புல் இருக்குமா, குதிக்க ம். தானே போகுது, குதிக்க வேண்டியது தானே. ஃபோன சேஃப்டியா லேண்ட் பண்ணிட்டு, நான் குதிக்க போறேன், குதிக்க போறேன்னு ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்துச்சு. அப்புறம் ம். பின்னாடி இருந்து புடிச்சு கீழ எடுத்து கூட்டு வந்துட்டானுங்க. எக்ஸாம்க்கு படிக்கலன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட, அதுக்கு ஏதாவது பண்ணியிருப்பானுங்க எங்க காலேஜ்ல. ஹெல்ப் ம். பண்ணி ம். சரிம்மா அடுத்தது அரியர் எக்ஸாம் தானே, எத்தன வாட்டி ட்ரை பண்ணாலும் என்ன, அதானே மார்க் தானே வரப்போகுது. அது என்ன ம். பண்ணிருக்கு, இப்ப நம்ம வந்து விட்டுருவானுங்க, ஏதாவது பண்ணிருவானுங்கன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ண போறேன்ற மாரி போய் நின்னுட்டு, ஃபோன வந்து பாதுகாப்பா லேண்ட் பண்ணோனே புடிச்சுட்டானுங்க. இது எதுவும் குதிக்காதுன்னு சொல்லிட்டு. பின்னாடி போய் இழுத்து கூட்டு வந்து சரியான திட்டு அது. "இது எதுக்கு இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்ட்டு. இது வந்து ஒரு மாரி பெக்யூலியர் கேஸ். அரியர் எக்ஸாம் வச்சா காலைல என்ன எக்ஸாம், சாயங்காலம் என்ன எக்ஸாம்லாம் பார்க்காம வந்தா இதுதான் பிரச்சனை. அது கொஞ்சம் பண்ணுவாய்ங்க. பசங்கலாம் வந்து இந்த மாரிலாம் பண்ணிட்டு மயிரே போச்சுன்னு அவிங்க பாட்டுக்கு இருப்பாய்ங்க. இந்த நான் அந்த பொம்பள பிள்ளைங்க தான் லூசுத்தனமா பண்ணும். இல்லைங்க. குதிக்க போல கிதிக்க போன ஃபர்ஸ்ட்டு. எனக்கு அது அத கேட்டுட்டே சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஹாஸ்டல்ல இருந்தேன் அப்ப நான் ஃபைனல் இயர்னால ப்ராஜெக்ட் டைம்னால ஹாஸ்டல்ல இருந்தேன். என்ன யாராவது ஒரு ஆள் கூப்பிட்டுருக்க கூடாதா? நான் வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தேன். வீடியோ எடுத்து அனுப்பிச்சானுங்களா, சரியான சிரிப்பு. நான் குதிக்க போறேன், நான் குதிக்க போறேன் அப்படின்ட்டு. ஐயோ! ஐயோ! ம். என்னமோ எனக்கு கரெக்ட்டா எனக்கு இந்த ப்ராப்ளம் தெரியல. சம்திங் காலைலயோ மதியானம் ஏதோ ஒண்ணு ஏதோ குழப்பிருச்சு. அதனால குதிக்க போறேன்னு சொல்லிட்டு மேல போயிடுச்சு. ஃபோன வந்து அழகா புல்ல போட்டுட்டு ரொம்ப நேரமா டிராமா பண்ணிட்டு இருந்துட்டு சொன்னாங்க. இதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெக்குலரான கேஸ் என்னோட ஹாஸ்டல்ல காலேஜ் டைம்ல. வேற இன்னும் ம். இருக்கு. ஆனா அது கொஞ்சம் ட்ரமாட்டிக்கா இருக்கும். அது அப்புறமா ம். சொல்றேன். ஐயா வேற ஏதாவது கதை இருக்குங்களாய்யா? ஜாங்கோய்யா? என்கிட்ட ஒண்ணு இருக்குங்கய்யா. சொல்லுங்கய்யா. சொல்லுங்கய்யா. இது வந்து சிரிக்காம சொல்றேன். ஆ அ கேக்குது. நான் வந்து பிஜி படிக்கும்போதுயா, பிஜி ம். என்ரோல் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ பிஜி ஜாயின் பண்ணி ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? இப்ப ம். நான் நான் படிக்கிற அதே ஸ்பெஷலைசேஷனோட லைக் யூஜி படிக்கிற பசங்க இருப்பாங்கல்ல. அதுல வந்து யூஜி 3 இயர்ஸ் நான் வந்து லைக் பிஜி படிச்சிருந்தேன். அப்போ யூஜில இருந்து ஒரு பையன்யா. ம். ஓகேவா? எனக்கு அந்த காலேஜ் பத்தி பெருசா தெரியாது. லைக் நானே புதுசு அங்க. யாரு என்ன ம். ஏது எதுவும் தெரியாது. ம். யூஜில இருந்து ஒரு ஒரு ம். பையன் வந்தான். ம். கிளாஸ்க்கு வந்தா நான் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருந்தேன். ஸ்பெசிஃபிக்கா ம். என்கிட்ட வந்தான். அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டான். ம். சொல்லுப்பா அண்ணா லைக் இல்ல கொஞ்சம் தனியா பேசலாம் வரீங்களா அண்ணா அப்படின்னு கூப்பிட்டான். இல்ல நீங்க நினைக்கிற மாரிலாம் இல்ல கவலைப்படாதீங்க. ம். அதான் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆ. நான் ரொம்ப ரொம்ப கைண்டா லைக் ஒரு பணிவோட அப்படி இருந்தான் அவன். ஓகே, எனக்கா ஓகே. சரி ஆ. ஓகே பாவம் லைக் பயந்த சுபாவம் போல ம். அப்படின்னு நினைச்சு நான் போனேன் அவன் கூட. ம். போனேன்னா லைக் அதான் அவன் கூட பேச போனேன். சரியா? ஐயா, நாட் அவர் வேர்ட்ஸ். யுவர் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் ராங். எங்கள வந்து சிரிச்சு எங்கள வந்து சொல்லாதீங்க. சரி கேளுங்க கேளுங்க. ஆ. போய் பேசலாம்னு சொல்லிட்டு போனா, லைக் என்கிட்ட பேசியிருந்தான். "அண்ணா இது மாரிண்ணா நான் இங்க ஆ. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேண்ணா. எனக்கு வந்து லைக் இங்கிலீஷ் பெருசா வராதுண்ணா. அ ஓகே. எனக்கு வந்து லைக் நெறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குண்ணா. நீங்க எனக்கு ம். லைக் எனக்கு பர்சனலா நீங்க லைக் எனக்கு அண்ணன் மாரி நீங்க எனக்கு எல்லாத்தையும் சொல்லி தர்றீங்களா?" ம். அப்படின்லாம் கேட்குறான் என்ன பார்த்து. எனக்கு நான் அவன சரி. பார்த்ததில்ல. அவன் ம். என்னைய பார்த்ததில்ல. ஓகே. எனக்கு ஒண்ணும் புரியல. சரி எனக்கும் ஓகே லைக் ஏதோ அவன் ஏதோ ம். ஓன் இன்ட்ரெஸ்ட்ல ஏதோ கேட்கறான் போல. இல்ல சரி அதே ஓகேப்பா தாங்க. நான் ரொம்ப என்னைய பார்த்து எப்புட்றா அந்த கேள்வி கேட்ட? அதுதான் அதுதான் எனக்கும் தெரியல. எங்கேயோ சம்மந்தமா பேசியிருக்கீங்களா காலேஜ்ல முன்னாடியே இல்ல, ஏதாவது? இல்ல, ஓகே. இல்லவே இல்ல. ம். என்னைய பத்தி யாருக்குமே தெரியாது காலேஜ்ல. ஓ! புதுசுன்னீங்க. ஓகே, ஓகே. ஆ. ஜாயின் பண்ணி 1 ஆர் 2 மந்த்ஸ் தான் ஆகுது. சரி. ம். அவன் கேட்கவே எனக்கு புரியல. என்ன நம்மகிட்ட ஏன் வந்து கேட்டான்? அப்படின்ற மாரி யோசிச்சிருந்தேன். நானும் சரி ஓகே ஏதோ இன்ட்ரெஸ்ட்ல கேட்கறான் போல. ரொம்ப லைக் ம். அண்ணன் தம்பி எனக்கு எனக்கு வேற இது எனக்கு வந்து லைக் அண்ணன் இல்லண்ணா. நீங்க அண்ணனா ம். இருக்கீங்களா? அப்படிலாம் கேட்கறான். புரியுது. அப்ப நீங்க சொல்லியிருக்கலாம். எனக்கு தம்பி இல்லப்பா அப்படின்னு நீங்களும் சொல்லியிருக்கலாம்ல? அது வந்து லைக் எனக்கு எனக்கு ஆ. ரொம்ப வியர்டாவும் இருந்துச்சு. லைக் எனக்கு ஒரு மாரி இதுவாவும் வருத்தமா இருந்துச்சு. வந்து லைக் என்ன என்ன இப்படிலாம் பேசுறாங்க? நானும் கொஞ்சம் என்னடா கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டேன். என்னடா இப்படிலாம் பேசுறான் இவன். நான் கண்ல வந்து ஜலம். அவனுக்கு கன்சோல் பண்ணி ஆ. கண்ல ஜலம்லாம் வரல. கடைசில மாட்னியாடா பம்பரக்கட்ட மண்டையாங்கிற மாரி ஏதோ நடந்திருக்கு. இருக்கு. அதான் நானும் நினைக்கிறேன். கேளுயா, ஆ. கேளுயா. அப்புறம் நான் வந்து எனக்கு லைக் ஒரு மாரி நெகிழ்ச்சி ஆயிடுச்சா, சரி நான் ஓகே இல்லப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ எதாவது டவுட்லாம் கேளு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சத சொல்லி தரேன். ம். அண்ணன் இல்லலாம் ஃபீல் பண்ணாத. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ போ. அப்படின்னு சொல்லி அவன கன்வின்ஸ் பண்ணி, அவன அப்படியே அவன் கிளாஸ்க்கு அனுப்பிச்சு விட்டேன். சரி. ஓகேவா? ஒரு காலம் ஒரு 1 நாள் போச்சு, கடந்துச்சு. நான் வந்து கிளாஸ்ல உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த பையன் எதுக்கோ கிளாஸ்க்கு வந்துட்டு போயிட்டான். நான் அப்போ லைக் ம். இ ம். ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இது மாரிடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அவன் என்ன "டேய் உன்கிட்டயும் அவன் கிளாஸ்ல எல்லார்கிட்டயும் அப்படிதான்டா பேசிட்டு இருக்கான். உனக்கு ஓகே. எனக்கு அண்ணன் இல்ல. நீங்க அண்ணனா இருக்கீங்களான்னு" ஒருத்தன் வந்து எல்லார்கிட்டயும் கேட்டுருக்கான் அவன். ஓகே. ஏன்? தெர்ல. அதுதான் இப்போ வியர்டு. கேட்க ஓ! இல்லைங்க. அது வந்து உண்மையிலே ஹெல்ப் நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் ஐய்யய்யோ! கிடைச்சதுனாலும் அது இல்லையா, என்கிட்ட பேசின அதே டயலாக்க கிளாஸ்ல ஒருத்தர விடாம எல்லார்கிட்டயும் பேசி வச்சிருக்கான்.
என்னன்னு எனக்கு ஒண்ணு தெரியலையே. ஏன் யார்ரா நீங்களா? இந்த இல்ல மாரி என்னதான் எதிர்பார்த்திருக்கேன் அவங்கள்ட்ட கடைசியா. எனக்கு தெரியலங்க. அதுதான் தெரியலங்க எனக்கு. இதோட ஸ்டோரி இது முடிஞ்சிருச்சா? ஓகே. கஞ்சா அடிச்சு அது கஞ்சா அடிச்சு எலி கதை தெரியுமா? அது மாரி இருக்கு. கஞ்சா வந்து அடிச்சது. ஐயய்யோ! எனக்கா? ம். அந்த ஐயா அந்த காலேஜே லைக் ரொம்ப வியர்டா இருக்கும்யா. லைக் பார்க்குற எல்லாருமே ஒரு மாரி வியர்டா இருப்பானுங்க. ஐயோ! நான் அது நெறைய கதை இருக்கு அந்த காலேஜ்ல. இது வந்து ரொம்ப ஹைலைட்டான கதை. என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுங்க. என்ன எடு எடு எல்லாம் என்னென்னலாம் வச்சிருக்கீங்களோ இது எடுங்க. இப்போதைக்கு இதுதான்யா. இது வந்து ஏய் நான் இதுல ஒரே ஒரு டவுட்டு. இதுல ம். வந்து இப்ப அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து உன்கிட்ட ஏதாவது பேசுனானா? இல்ல வேற யார்ட்டயா பேசியிருக்கானா? அதுக்கப்புறம் நான் பையன்கிட்ட. பேசல அந்த பையன்கிட்ட அப்புறம் போயி. அப்படி சொல்றீங்களா? ஓகே. ஆமா. ஆனா அது அதுக்கப்புறம் சில கேஸ்லாம் ஆச்சு. ஓ! அது நான் அப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல சொல்றேன். இப்ப நீங்க வேற ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க. இது வந்து எனக்கு ஆச்சு. ஆ. ஏ போனோனே சம்பவம் பண்ணிட்டானுங்க ஏ என்னைய வச்சு. சூர்யா உங்களுக்கு ஏதாவது கதை இருக்குங்களாயா? இந்த மாரி ஏதாவது வித்தியாசமா? ஆ மோ மோனா ஐயா மோனா டெம்ப்ளேட் அது தெரியுமா? என் ஃப்ரெண்ட் இருக்கான் கிறுக்கன். உன் ஃப்ரெண்ட் போல கிறுக்கன் தான் அந்த டெம்ப்ளேட். ஓ! ஐயோ! 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 அது ஆனா நைஸ் நைஸ். ஏத்துக்க முடியாட்டில அதான் நெசம். இல்லைங்கயா சூரியய்யா. நான் கிறுக்கனா பார்த்து சேர்றேனா? இல்ல கிறுக்கனுங்களா என்கிட்ட வரானுங்களான்னு தெரியலைங்கய்யா. வரது ஃபுல்லா கிறுக்கா எனக்கும் தாங்கய்யா இருக்கு. அப்படிதான்யா வருது. என் ஃப்ரெண்டு பூரா கிறுக்கி தெரியல. கிறுக்கன் மாதிரியே இருக்கும். நல்ல ஏன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காளுங்க. தெரியல. பட் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காளுங்க. நெறைய நெறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா எல்லாம் தள்ளி தள்ளி இருக்கானுங்க. கூட க்ளோஸா ஐ மீன் க்ளோஸ் இன் த சென்ஸ் க்ளோஸ் ஆவறதெல்லாம் பைத்தியம். என்ன விட பைத்தியம் தான் என் கூட க்ளோஸ் ஆகும் அந்த தெரியுமா? நம்ம தான் கொஞ்சம் வியர்டா இருக்கோமா? எனக்கு செல்ஃப் டவுட்லாம் ம். வந்திருக்கு. ஏன்னா வர்றது எல்லாம் இப்படியே இருக்கே! நம்ம சரி இந்த ஆள்ட்ட கதை சொன்னதுக்கு எங்க இருந்து எனக்கும் கோத்து விடுறாரு இதான்யா பார்த்தீங்களா? நடந்துச்சு. எங்க மோனா ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு மேடம் பிரிக்கலாம் பாத்துச்சு. யூஜில ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அவ சரியான அராத்து. அந்த மேடம் உங்களுக்கு நல்லது பண்ண பார்த்துருக்காங்க. அதானே? அதான் நல்லது தான் பண்ண பார்த்துருக்காங்க. அவ அவ ஏதோ பண்ணிட்டாளா, அவ கொஞ்சம் வந்துட்டு ஸ்லோ லேர்னர். நான் அவ்வளோதான். ரொம்ப இதுவெல்லாம் முடியாது. நான் ஒரு ஆவரேஜா படிப்பேன்னு வச்சுக்கேன். ஸ்லோ லேர்னர் அவ ரொம்ப. அ இதே கதையில தான் நானும் போய் மாட்டுனேன். நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஃபர்ஸ்ட் டே வந்து கிளாஸ் போம்போது என்ன ஆகுதுன்னா, நான் லேட்டா போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப அழகா லேட்டா போய் எனக்கு பெஞ்சே கிடைக்கல. லாஸ்ட் பெஞ்ச் மட்டும் தான் ஃப்ரீயா இருந்துச்சு. ஐயோ! அங்க போய் ஓகே. உட்காந்துட்டேன். ம். உட்காந்துட்டேன். அங்க இருந்த பிள்ளைங்க கூட அப்படியே செட் ஆயிடுச்சு. லாஸ்ட் ம். பெஞ்ச் வந்துட்டு ஜாலியா அங்க போயிட்டு இல்லாத வேலையெல்லாம் தான் பண்ணிட்டு இருப்போம். பொதுவா லாஸ்ட் பெஞ்ச் என்ன பண்ணுவாய்ங்க, அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஓடிடுச்சு. வெறும் செகண்ட் இயர் போம்போது, இதுங்க தொல்ல தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல போட்டாங்க. ம். சரின்ட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துட்டு நாங்க சும்மா இருப்போமா, அப்பயும் இதே மாரி சேட்டை பண்ணிட்டு, சும்மா கிண்டல் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வந்துட்டு, நீ ஏதோ சுமாரா படிச்சுட்டு இருக்கதும் வந்துட்டு உனக்கு நொட்டிட்டு இருக்க போது ஒழுங்கா அவங்க கூடலாம் சேராத அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம கேட்போமா, அவங்க ம். கிடக்குறாங்க வந்து என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் அப்படிங்கிற மாரி சுத்திட்டு இருந்தேன். ஆ. அப்படியே போச்சு. அப்புறம் இன்னொரு நாள் என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு, அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு ஓகே, ஓகே. லவ் பண்ணிட்டு இருந்தப்போ ஃபெப் 14 அப்போ வந்துட்டு நான் கிளாஸே மச்சாவா இருந்துச்சுன்னு வச்சுக்கயேன். எல்லாம் ஒரு ஆளுக்கு வந்துட்டு அ ம். கிஃப்ட் வாங்கி குடுக்குறது என்ன, நான்லாம் பேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓ! இதுதான் வேலண்டைன்ஸ் டேவா? இதெல்லாம் நம்ம பார்க்காமயே இதெல்லாம் 10த்ல நடக்குதா? இல்ல எங்க யுஜில சொல்றீங்களா அது? காலேஜ் யுஜில நடக்குது. காலேஜ் ஓகே, ஓகே. ஆ. அதான் நீங்க கோயடா காலேஜ்ல? இல்ல விமென்ஸ் காலேஜ். ஓ! லைக் வெளில நடக்குது இதெல்லாம். இந்த கிஃப்ட் வாங்கி குடுக்குறதெல்லாம். விமென்ஸ் காலேஜ்ன்னு தான் பேரு. எல்லாம் அராத்தெல்லாம் பண்ணுவாளுங்க. விமென்ஸ் அதான் காலேஜ்ல தான் யோசிச்சேன். காலேஜ்ல ஐயோ! தான் இவங்க கோயட் படிக்கலையே! இவங்க தனியா இங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஏமாந்துடுறாய்ங்க ஆக்சுவலி. ஓகே. விமென்ஸ் காலேஜ்ல பிள்ளை லவ் பண்ணாது. சேஃப்டியா ம். இருக்கு. உள்ள இருக்கிற எங்களுக்கு உமன்ஸ் தான் தெரியும் காலேஜ் என்னென்ன தான். பண்ணுவானுங்கன்ட்டு. வீக்கெண்ட் ஆனா குரூப்பா உட்காந்துட்டு ஹாஸ்டல்ல பிட்டு படம் பார்ப்பாளுகயா. என்ன ஐயய்யோ! ஐயா, ஐயா என்னங்க சொல்றீங்க? ஆமாயா. ஐயய்யோ! ஐயா நீங்க ஹாஸ்டலா? இல்ல டே ஸ்காலரா? டேஸ் காலர். ஓகேங்க. சாரி. நெறைய கண்ணா விஷயம் மக்களுக்குலாம் தெரியலையா. அவளுக்கு என்னென்ன சேட்டை பண்ணுவாளுக தெரியுமா? ஆ நான் பசங்க இது தோத்துருவாய்ங்கயா. அது உண்மதான். இது நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போதும் ஒரு கப்புள் இருந்துச்சு. லெஸ்பியன் கப்புள். அது லெஸ்பியன் வந்து கப்புள் நெறைய பார்த்துருக்கேன் நானு. ஆமாமா. ஹாஸ்டல் இருந்தாலுங்க. லேடீஸ் அது எப்புட்ன்னா ஹாஸ்டல்லே இருக்கும். தப்பு சொல்லல நான். அது எப்படி இருக்கும்னா, அவளுக நல்ல இல்லப்பா இங்க பாரு. அவளுக லெஸ்பியன்லாம் இல்ல ஃபேண்டஸிக்கு பண்ணுவாளுக. அப்படி சொல்றீங்க. இல்ல இது கப்புள் லெஸ்பியன் கப்புளே தான். அதுங்க வந்து கப்பலே ஒருத்தவன வந்து தானா? எப்படி சொல்லணும்னா, அக்கா, மாமான்னு சொல்லி கூப்பிட்டுப்பானுங்க அவனுங்க ஹாஸ்டலுக்குள்ளேயே. அக்கா வந்துட்டா, மாமா வந்துட்டா அப்படிதான் சொல்லி கூப்பிட்டுப்பானுங்க. என்னடா கருமம் இது? என்னடா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாரி தான் இருக்கும்.
அப்புறம் பிரிச்சுட்டானுங்க போல இந்த மாதிரி ஹாஸ்டல்ல. ஆனா இந்த மாதிரி சொல்லுவாங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல விட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்து விடுங்க. பொண்ணு கெட்டு போயிரும்னு சொல்லி விடுறது நான் பார்த்திருக்கேன். அதுவும் நான் பார்த்திருக்கேன். இதுவும் ஸ்கூல்லயே லைக் பார்த்துருக்கேன். நல்ல நான் ஸ்கூல்ல வந்து ஹாஸ்டல்ல இருந்தேன் ஒரு வருஷம். அதுல ம். ஒரு இல்ல, ஃபேமஸ் இல்ல. கப்புள்ஸ் இது வந்து இருந்துச்சு. நான் இப்ப சொன்னது வந்து காலேஜ்ல. நான் சொன்னது இப்ப நான் ஸ்கூல் படிக்கும்போது தான் சொல்றேன். ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். அங்க நடந்துச்சு. ம், ம், ம். அக்கா, எனக்கு மாமான்றது ஸ்கூல்லயும் இதே அதெல்லாம் மாரி கொஞ்சம் தான் நடந்துச்சு. ம். அத பார்த்துட்டு ஐயோ! வார்டன் நோட் பண்ணிட்டு வீட்டுக்கு சொல்ட்டாங்க. அவங்க வந்து திட்டி, அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இந்த இன்னொரு அந்த கப்புள் இருக்குல்ல, அது போய் கெஞ்சுது. ஆன்டி, ஆன்டி ஐயய்யோ! ப்ளீஸ் ஆன்டி கூட்டு போவாதீங்க ஆன்டி. ஓ! ப்ளீஸ் ஆன்டி அப்டின்ட்டு அழுவுதாம். அவங்க அம்மாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையாம். ஐயோ! அப்படியே கெஞ்சுதான் உட்காந்துக்கிட்டு ஆன்டி ப்ளீஸ் ஆன்டி வேணாம் ஆன்டி அப்படின்ட்டு அழுவுதான். இதையும் ஒரு 2 அடிய போட்டு உட்கார வச்சுட்டு அப்புறம் அத கூட்டு போயிட்டாங்க. இந்த ஐயய்யோ! மாரிலாம் நடந்துச்சு. ஹாஸ்டல்லயும் இந்த மாரி இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன ஐய! அது? நான் பாதியில இந்த கதைய கட் பண்ணிட்டேன். அந்த ஓ! இது வெப் போட்டு எங்கிட்ட போயிருச்சோ? ஓ! சாரி, சாரி. சாரிங்க டைவர்ட் பண்ணிட்டேன். அது சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க. ஃப்ளோரு. எதுக்குன்னா வந்துட்டு என் கேங்ல எல்லாமே கமிட்டடுயா. நானே இன்னொருத்தி மட்டும் தான் சிங்கிளா இருந்தோம். அந்த சிங்கிளா இருந்தது சீக்கிரம் மேரேஜ் பண்ணிருச்சு. ஓகே. செகண்ட் இயர் அந்த மாரி நான் மட்டும் தான் உட்காந்துருப்பேன் தனியா. அது ஃபெப்ருவரிலாம் பேன்னு பார்த்துட்டு கப்புது கவிதைலாம் வேற எழுதுவேனா, என்கிட்ட வந்து இந்தா ஈயம் பூசி குடு அப்படின்னு வேற எழுதி வாங்கிட்டு ஈயம் போவாளுக. எது? ஈயம் கவிதை பூசிக்கூடா? அதான் அந்த அண்டா அடமானம் வச்ச ரசீது இதுக்கு ஈயம் பூசி குடு. அந்த மாரி ஏதாவது அந்த மேல கிஃப்ட் மேல ஏதாவது எழுதி குடுறி அப்படின்னு நான் பாட்டு எழுதி விட்டுருவேன். ஆப் ஊராங்காதல ஊட்டி வளர்த்து வளர்த்து தான் எனக்குன்னு ஒரு காதல் இல்லாம போச்சு. யா, யா. வரும், வரும். கூடிய விரைவில் சூரியை தேடி வரும். வேணவே நம்புங்கய்யா, வேணாம். நம்புங்க. எப்படி ஆல்ரெடி நெறைய பேர் இருந்துச்சுங்க. கதவ தட்டுறாங்கன்னு ஆல்ரெடி மைண்ட் கேள்விப்பட்டுருக்கேனே. ஃப்ரெஷ்ல இருக்கேன். அது வேற வந்து ஃபெப் அருமையா. 14 இது நடந்துச்சா, அவ வந்து சாக்லேட்ட கையில வச்சுட்டு உட்காந்துருந்தா. ஆனா காலையில எல்லாம் வந்துட்டு கிஃப்ட் ஷேரிங்லாம் நடந்துருச்சு. எல்லாம் அது அது கையில என்னென்னமோ வச்சிருந்தாளுக தெரியுமா? எனக்கா வயிறு எரியுது. ச்சீ நமக்கு ஒரு வரம் வாங்கி தர விட யாருமே இல்லையே! சாக்லேட்டும் கையுமா எல்லாம் தெரியாதுகளே! அப்படின்ட்டு இந்த பாய்ஸ் படத்துல வயிறு எரியும் பாத்தியா? அந்த மாரி நான் வயிறு எரிஞ்சுட்டு உட்காந்துருந்தேன். ஐயோ! ஐயோ! அப்புறமா என்ன பண்ணுது, சரி போ நமக்கு விதிச்சது இதுதான் அப்படின்ட்டு அவ ம். சாக்லேட் வந்து ஒரு பெரிய சாக்லேட். அப்பதான் வந்து சில்க்லாம் வந்த புதுசு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஓ! நான் பார்த்ததே இல்ல. அவ்வளோ ஓகே. பெரிய சாக்லேட்லாம் நான் கண்ணாலே பார்த்தது இல்ல. அவ ஏதோ ஒரு பேர் வச்சுப்போம். ஹினாட்டான்னு வச்சுப்போம். ஏய் ஹினாட்டா எதுல சாக்லேட் என் ஆள் குடுத்தாண்டி. ஓ அப்படியா சூப்பர்ல. ம். திங்கறதுக்கு தீனி இல்ல குடு அப்படின்னு கேட்டோமா, நான் வந்து அதெல்லாம் நான் தரமாட்டேன். இது என் ஆள் குடுத்தது. அது எப்படி நான் அவன் கூட ஷேர் பண்றது அப்படின்னு கேட்டா. இதுல என்ன நீ இருக்கு? ஏய் ஓ! சாப்பிடு தனியா ஏதாவது சாப்பிடணும் சாப்பிடும்போது அந்த மாரியா? அவங்களே ஆமா. சாப்பிடணும் அந்த மாரி. ஓகே, ஓகே. ஆ. என்னால நமக்குன்னு இருந்துச்சு. ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது குடு அப்படின்னு சொன்னேன். பிரி ஐயா நீ ஒரு நிமிஷம். சாப்பிடுவோங்கிறேன். ஆனா கேட்டேன். அவன் தர முடியாது அப்படின்னுட்டான். சரி நாசமா போ! நீ தரலன்னா என்ன? எனக்கு என்ன நான் கேன்டீனுக்கு போய் நான் வடை தின்னுக்கிறேன் போ! அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ சொல்லிட்டு நான் போயிட்டு, நமக்குன்னு வாங்கி கொடுக்க யாருமே இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு, அந்த ஊசி போன வடைய தான் தின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அப்படியே சில நாட்கள் வந்துட்டு கடந்து போச்சு. நான் அப்படியே வடை வாங்க சாப்பிட வரும்போது சாபம் விட்டு தான் வந்தேன். ஊத்தி கொடுக்காத உன் காதல் ஐயோ! ஓகே. அப்புறம்? அப்பதான் இந்த படம் வந்தது. நண்பேண்டா படம். அதுல வரும் இந்த டயலாக். அத வந்து அவள பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன். அது என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் சில நாட்கள் ஓடுது. அது பழிச்சு போச்சு. பிரேக்கப். சூப்பர். சூப்பருங்க. அப்புறம் வந்துட்டு அதே மாரி கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாரி நான் இது பிரேக்னா கிளாஸ்லயே இருக்க மாட்டேன்யா. அது வந்துட்டு ம். கேன்டீன்ல வடை சுட்டுட்டு இருக்கிற வாசம் வருமா, அந்த ஜெர்ரி பறந்து போகும்ல சீஸ் சீஸ் வாசனைக்கு. அந்த மாரி நான் பறந்து போயிருவேன். எனக்கு வடைனா ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்டு வந்துட்டு பிரேக்கப் மேட்டர் வந்துட்டு எங்க கேங்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சொல்லிட்டு இருக்காரு, "ஏய் ஷூரி எங்கடி? அவள்ட்ட சொல்லுங்க." அது எங்க பிரேக்ல எங்க இருக்கும்? காக்கா மாரி வடைய கவ்விட்டு கேன்டீன்ல நிக்கும் போய் புட்றி அப்படின்னு. வரான். "வெள்ளச்சாமி அண்ணே" அப்படின்ட்டு ஓடி வரான். என்ன அப்படின்னு, "உனக்கு தெரியுமா ஹினாட்டாக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு." "என்னது பிரேக்கப்பா? போடே! ஒரு சாக்லேட் கேட்டதுக்கு அந்த மூதேவி தரமாட்டேன்னு சொன்னுச்சுல்ல. அதுக்கெல்லாம் ஆவணும்டி வாங்குடி" அப்படின்ட்டு போயிட்டு அதெல்லாம் அந்த ரூ. 10 டெய்ரி மில்க் ஒண்ணு இருக்கும்ல, அத வாங்கிக்கிட்டோம். வாங்கிட்டு ரவுண்டு கட்டுனோம். அது ஃபீல் பண்ணிட்டு உட்காந்தது. "ஏன் ஹினாட்டா? சிலுக்கு வேணுமா ஹினாட்டா?
சிலுக்கு சாப்பிடுறியா ஹினாட்டான்னு உட்காந்து ரவுண்டு கிட்டே அதுகிட்ட கேட்டுட்டு அது சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தோம். அது அழுவுற மாரி உட்காந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பேசாம போங்கடி சும்மா வெறுப்பேத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருந்துச்சு. சரி சாரிடி அப்புறம் ஒரு மாதிரி அழுவும் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எதுவும் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெளில சொல்லிட்டு உள்ள கிக்கி பிக்கி அப்படின்னு சிரிச்சுட்டு தான் இருந்தேன். அவ்வளவுதான். நான் விளையாட்டுக்கு சொல்ல போய் அது உண்மையிலே நடந்து போச்சு அப்படின்னும் எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. எனக்கு இவ்ளோ பவரா அப்படின்லாம் கொஞ்சம் யோசிச்சேன். ஒரே வாரத்துல பிரேக்கப் ஆச்சியா? எனக்கு தெரிஞ்சு அப்பப்போ சூரிய வந்து ஜாங்காயோட காலடி மண்ணு, முடியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. அதே மாரி அந்த டைம்ல ஏதோ பெருசா பண்ணியிருக்காங்கன்னு டவுட்டா இருக்கு. இல்ல ஏதாவது கொஞ்சம் அதுவுமே கேர்ஃபுல்லா எதுவும் இருந்துக்கணும். பண்ணல. அதான் எனக்கு தோணுது. இல்ல ஆனா போய் இது பண்ணோம் கலாய்ச்சோம் அந்த மாதிரி சில்க் டெய்ரி மில்க் வச்சிருந்தான். என்ன சில்க் சாப்பிடுறியா சில்க் அப்படின்ட்டு போயிட்டு பாவம் அவன் மனசாட்சியே இல்லாம வெறுப்பேத்திட்டு இருந்தோம். அதுதான் அவ்வளவுதான். அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல. அது அப்படியே ஐயா, கடந்து போச்சு. ம். நான் ஒரு கப்பிள் கதை சொல்றேன். ஜாங்கோயா இருக்கீங்களா? சொல்லட்டுமா அந்த கதைய இருக்கேன் அப்படியே? இருக்கேங்க. ஓகே, ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்பிள் ஃப்ரெண்டு தான். ஓகேவா? ம். அவங்களும் அவங்களோட ஆளும் வந்து பீச் போயிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப என்ன ஆயிருக்கு, ஒருத்தன் வந்திருக்கான். வந்துட்டு லைக் ஒரு மாரி வியர்டா பிஹேவ் பண்ணிட்டே இருந்தான் பீச்ல. ஓகேங்களா? லைக் ஏதோ திடீர்னு வந்து அவன் கார்ல வந்திருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, திடீர்னு கார்லருந்து கதவ உடைச்சுட்டு வேகமா ஓடி வந்தான். வந்துட்டு ம். பீச்ல நின்னு 2, 3 ஃபோட்டோ ஏதோ செல்ஃபி மாரி எடுத்துக்கிட்டான். தண்ணீல போய் விளையாண்டான். அப்ப திருப்பி போயிட்டான். என் ஃப்ரெண்டும் அவளோட ஆளும் நின்னு பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன இருக்கு, திடீர்னு திருப்பி வந்தான். திருப்பி கார்லருந்து ஓடி வரான். பீச்ல வந்து அந்த அந்த ஃபோட்டோ எடுக்குறான். லைக் ஏதோ தண்ணீல விளையாடுறான். அப்போ வந்து என் ஃப்ரெண்ட் என்ன பார்த்தான்னா, லைக் கையில வந்து ஏதோ வெள்ளை கலர்ல பேப்பர் வச்சிருந்திருக்கான் போல. அது வந்து லைக் புரியல என்னன்ட்டு. அது மாரி ஏதோ சம்திங் வச்சு ஏதோ பண்ணியிருக்கான் போல. பண்ணிட்டு அந்த பேப்பர வேகமா இதுல கடல்ல எறிஞ்சுட்டான். ஐ மீன் ட்ரக் மாரி ஏதோ எடுத்திருக்கான் போல. அது பார்த்தாலே தெரிஞ்சுச்சு அப்படின்னு தான் அவன் சொன்னான். அவன் வந்து அப்படியே போற மாரி நடந்து வந்துட்டு, என்னோட ஃப்ரெண்டும், அவளோட ஆளும் நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து லைக் கூப்ட்டு லைக் ஹிந்திக்காரம்மா தான் இருந்துச்சு போல. கூப்ட்டு என்னைய வந்து ஒரு ம். பிக்சர் எடுக்குறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஃப்ரெண்டோட ம். ஆளும் வந்து நிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு அனுப்பிட்டாங்க. போகும்போது 2 பேரும் அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான் போல. ஃப்ரெண்டுட்டயும் அவன் ம். ஆள்ட்டயும். அப்போ வந்து ஃப்ரெண்டோட ஆளு வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. பார்க்கும்போதே போதையா இருக்கான். போகும்போது எங்கேயாவது விழுந்துற போறான். அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் அவங்க 2 பேரும் பீச்ல இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரிட்டர்ன் போகும்போது என்ன ஆயிருக்குன்னா, அதே பையன் நின்னு ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்திருக்கான் போல. சண்டை இன் த சென்ஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த பையனோட கார் அப்படியே வந்து பள்ளத்துல கவுந்து உடைஞ்சு ஆக்சிடென்ட் ஆயி நிக்குது. அந்த பையன சுத்தி அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டோட ஆளுன்னா, "என்ன பாரேன் நான் சொன்னது நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெண்ட கூட்டு போயிருக்காரு. இதுதான் நடந்தது. நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொல்லி உடனே பிரேக்கப் ஆச்சுன்னு. அவன் வந்து ஆனா ம். இவ சொன்னதுனால நடக்கல. அவன் செம போதை அன்னைக்கு. சரியான போதை அன்னைக்கு அவன். ம். போய் கார வந்து பள்ளத்துல விட்டுருக்கான். இது ஒரு மாரி லைக் வந்து போதையிலேயே ஒரு மாரி என்னமோ வியர்டா பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இது ஒரு கதைங்க. அவ்வளவுதாங்க. ஜாங்கோயான் உங்க டர்ன். ஓகேங்கய்யா. ம். இது வந்து லைக் நான் வந்து யூஜி படிக்கும்போதுயா, யூஜி ஃபர்ஸ்ட் இயரு. ம். ம். ம்ஹ்ம். அப்போ பார்த்தீங்கன்னா, அப்ப தமிழ்லாம் இருக்கும். உங்களுக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். தமிழ் எக்ஸாம்லாம் இருக்கும். ம். தமிழ் சப்ஜெக்ட்டாவே இருக்கும். அந்த டைம்ல ம். இங்கயா செமஸ்டர் எக்ஸாமு. ம். செமஸ்டர் எக்ஸாமு, தமிழ் எக்ஸாமு. ம். யாரும் பெருசா படிக்கல. போய் கதை தான் அடிப்போம். கதை எழுதி விடுவோம். என் ம். ஃப்ரெண்டு ஒருத்தன். அவன் வந்து சுத்தமா படிக்கல. அந்த ஓகே. அவன் நாய்க்கு கதையும் எழுத தெரியாது. ஓகேவா? பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிற ரேஞ்சு. எக்ஸாக்ட்லி. அவன் வந்து ஒரு சரியான கோளாறுயா அவன். என்ன ஆச்சு? தமிழ் உன் எக்ஸாம் நீங்க ஃப்ரெண்டு பூரா கிறுக்கன். பாத்தீங்களா? இந்த டெம்ப்ளேட் இவருக்கும் பொருந்தும். மேட்ச் ஆகுது இந்த டெம்ப்ளேட். ஓகே. ம். நீங்க வந்து ஐயா சூர்யா நீங்க இருக்கீங்க. நீங்க தமிழ் ம். எக்ஸாம் போறீங்க. ஒண்ணுமே படிக்கல. ம். ஓகேவா? என்ன பண்ணுவீங்கய்யா நீங்க? என்ன கதை எழுதி வச்சுட்டு வருவேன். கதை சீரியல் எழுதி கதை. வைப்பீங்க. சரி ஓகே. கதை வராது. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ம். பிட் அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கயா? ம். என்ன பண்ணுவீங்க? பிட்டு என்ன தலையில எனக்கு கர்லி ஹேரு. தலையில பிட்ட சொருகிட்டு போயிருவேன். சரி ஓகே. என்ன பிட்ல என்னலாம் எழுதிட்டு போவீங்க? பிட்ல என்ன ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினு ஏதாவது எழுதிட்டு போவேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் எழுதிட்டு போவீங்க. ஓகேவா? மோனா நீங்க ம். சொல்லுங்க மோனா என்ன பண்ணுவீங்க? படிக்கல. பிட் எடுத்துட்டு படிக்கல. போனா என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணியிருப்போம், டெஸ்க்ல தான் எழுதி வச்சிருப்போங்கயா. எடுத்துட்டு போறதுக்கு தைரியம் இருக்காது. ம். போயிட்டு அத டெஸ்க்ல தான் எழுதி வச்சுருவோம். அந்த மாரி பண்ணுவோம். ஓகேயா. அது ம். இது வந்து ஸ்கேல்லலாம் எழுதிடுவோம். இதெல்லாம் வந்து எப்படியாவது ஆ, ஆ, இதெல்லாம் நார்மல் மனுஷங்க பண்றது. கரெக்ட்டா? ஓகே. ம். ஆ, சரி.
பிட்டு சொல்லுங்க. எழுதிட்டு போனீங்கயா, என்ன பண்ணியிருக்கான்? ம். இது அந்த கொஸ்டின் பேப்பர்ல திருக்குறள் வரும். திருக்குறளுக்கு மொத்தமே 4 மார்க் தான். 100 மார்க்ல 4 மார்க் தான் திருக்குறளுக்கு மொத்தமா. 2 குறள் கேட்பாங்க. இந்த புக் எடுத்து பிட்டலிகிராம் பேர் வழின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் புக்க கையில எடுத்துட்டு போயிருக்காயா இவன் மறைச்சு வச்சு. அதுக்கு படிக்கிற புக் எடுத்து போய் தர வேண்டியதானே. திருக்குறள் புக்குயா, திருக்குறள் புக் எடுத்துட்டு போயிருக்கான் பிட் அடிக்கிறேன்னு. அது 4 மார்க் தான் அது. அதையும் பெஞ்சுக்கு அடியில வச்சிருந்தான். ம். பெஞ்சுக்கு அடியில வச்சு திருக்குறள் 4 மார்க் காப்பி அடிச்சுனுக்கான் திருக்குறள் புக்கை பார்த்து. அதுவும் 1330 குறள்ல எந்த குறள் தேடி 6ஆம் முறை உட்கார்ந்து பிட் அடிச்சுனுக்கான். இன்விஜிலேட்டர் பார்த்துட்டான். பார்த்துட்டு அவன் சட்டையில ஒரு கையு, திருக்குறள் புக்ல ஒரு கையு. என்னோட புக்கை வச்சு பிட் அடிக்கிறேன். இங்கெல்லாமா மாட்டிக்கினான். கையெல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த செமஸ்டர் அவனை எழுதவே விடல. சூப்பர். அமுச்சு விட்டாங்க. அதான் இங்க பிட் சொன்னா திருக்குறள் புக் எடுத்துட்டு போயிட்டு உட்கார்ந்துருக்கான் அவன். அது எனக்கு அது ரொம்ப வியர்டஸ் ஃபக் அவன். நிறைய பண்ணியிருக்கான். இதுல ரொம்ப ஹைலைட்டான மேட்ரு இது. இத நான் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேங்க. சரிங்க. நீங்க சொன்ன எனக்கு இன்னொரு கதை ஞாபகம் வருது. என் காலேஜ்லயும் ஒரு பையன் இருப்பான். அவனுக்கு வந்து லைக் எப்படி சொல்றது? எக்ஸாம் டைம்ல வந்து நோட்ஸ் வந்து என்ட்ட கேட்பான். அது அவனுக்கு நோட்ஸ் மட்டும் எடுத்து குடுத்துருவேன். நல்லா படிப்பான். நல்லா தான் படிப்பான். லைக் எப்படி சொல்றது? படிக்கிறதுக்கு நோட்ஸ்லாம் எடுத்துட்டு போவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அவன் பிட் எழுதுறதுக்காக நோட்ஸ் வாங்கியிருப்பான் போல. அவன் என்ன பண்ணுவான், ஒரு எக்ஸாம்ல மாட்டிக்கிட்டான். பிட் அடிக்கும்போது மாட்டிட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க அப்பாலாம் வந்து அவன் அப்படியே மயங்கிலாம் விழுந்துட்டான். அந்த அளவுக்கு பிரச்சனையாச்சு. பயத்துல மயங்கி அதுக்கப்புறம் வந்து சரி அவன் எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டானுங்க. இது அந்த அதுக்கடுத்த இதுல செந்தில் பாலாஜி மயங்கி விழுந்துருவாரு ரெய்டு வந்த உடனே அந்த மாதிரி மயங்கி விழுந்துட்டானா? இல்ல அந்தவன் நடிக்கல அவன். உண்மையிலே மயங்கி விழுந்துட்டான். பாலிடிக்ஸ் பேச வேணாம் தானே சொன்னான். அதனால அசிங்கமா அவன் நடிக்கல. அவன் உண்மையிலேயே மயங்கி விழுந்துட்டான். ஓகே ஓகே. இல்லையா ஞாபகம் வந்துச்சு சூரிய டக்குன்னு அதனாலதான். கருத்து சொருகெல்லாம் வேணாம். ஐயா விஜயன் வந்துட்டு பார்லி சாரி சட்டசபையில உட்கார்ந்துருக்கான்ல. ஆக்சுவலா அந்த விஜய் மாதிரி உண்மையிலே தூக்க மயக்கத்துல தான் இருக்காரு சட்டசபையில. அந்த மாதிரி ஒரு மயக்கம் வச்சுக்கலாங்களா? அண்ணா வந்து அண்ணன் மயக்கத்துல ஐயா இருக்காரு சட்டசபையில. ஐயா நல்லா கேரியர்ல சாப்பாடு கட்டுன்னு திட்டுக்கிட்டு இருக்காரு இங்க உங்க அண்ணன். சரி சரி வேணாம் வேணாம். அடுத்து சரி என்ன வாங்க வாங்க ஆயிடுச்சு? அண்ணன் அடிப்போம் நம்ம. அண்ணன் அவர் அடிப்போம். அரங்கஜா. என்னன்னா அவங்க வீட்ல இருந்து வந்து பெரிய பிரச்சனையாயி மயங்கிலாம் விழுந்துட்டான். சரி பிட் அடிக்க மாட்டோம்னு நினைப்போம்ல. ஆனா திருப்பி அடிச்சான். அடிச்சு திருப்பி மாட்றான். இப்படியே இப்படியே வந்து மாட்டி மாட்டி எப்படி ஆயிடுச்சுன்னா, அவன் வந்து என்னோட எக்ஸாம் எழுதுறான் செமஸ்டர்ல. நான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்க்னா எனக்கு பின்னாடி ஒரு 4 டெஸ்க் தள்ளி எப்ப இன்விஜிலேஷன் யார் வந்தாலும் அவன் பெஞ்சுக்கு மட்டும் தான் போவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. வந்தாலே அவன் மத்தவங்க பேர் ஜாலியா பிட் அடிப்பான் இப்போ. போக்கஸ் ஃபுல்லா அவன் மேல இருக்கிறதுனால. லிட்டரலா வந்தாலே அவன் பேப்பர் போய் உதறிடுவானுங்க. உனக்கு மாட்டும் வா வெள்ளு வா சிக்கிட்ட நீ வான்ற மாதிரி கூட்டு போயிடுவானுங்க. எங்க எக்ஸாம் ஹாலுக்கு வந்தாலே இன்விஜிலேட்டருக்குலாம் ஒரே குஷியா இருக்கும். இவன் இருக்கானா ஓகே அப்படின்ட்டு. அசிங்கமா மாட்டுவான். அப்படியே என்ன ஆயிடுச்சு, நான் ஃபைல் அவன் நோட்ஸ் கேட்பான் எப்பயுமே அனுப்பிடுவேன். எங்க மேம்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க. அவன் கேட்டா மட்டும் நோட்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. எப்படின்னா எப்பயும் மாட்டிருவான். என்ன ஒரு நாள் வந்து ஹால் டிக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நான் அன்னைக்கு தான் நோட்டீஸ் பண்ணேன் இத. அவனுக்கு எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் வந்து ஒரு ஷீட் தான் இருக்கும். அவனுக்கு மட்டும் 2, 3 ஷீட்டு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே பார்க்கிறேன். ஃபுல்லா அரியர் எக்ஸாம். டி பார் போட்டு. ஏன்னா என்ன பிரச்சனைனா, ஹால் டிக்கெட்டே 3 ஷீட் இருக்குன்னா, அப்ப எத்தன எக்ஸாம் அவன் எழுதணும்னு யோசிச்சு பாருங்க. கிளியர் பண்ணிட்டானா அவன்? தெரியலைங்க. அதுக்கப்புறம் நான் அவன்ட்ட பேசினதே இல்ல. நோட்ஸ் அதுக்கப்புறம் எப்பயாவது கேட்பான். அனுப்புவேன். அப்படியே கடந்து போயிருச்சு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இவனுக்காவே தனியா ஸ்கெட்யூல் போடணும். யோசிச்சு பாருங்களேன். எக்ஸாம் வந்து கிளாஷ் ஆகக்கூடாது. காலைல, மதியானம் வைக்கணும். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அரியர் வச்சிருப்பான். அப்பா எவ்ளோ பெரிய பிரச்சனை. இவனுக்காகவே உட்கார்ந்து யோசிச்சு டைம் டேபிள் போடணும். அப்பா! இது மாதிரி விசித்திரமான கேரக்டர் அவன். மாட்டுவோன்னு தெரிஞ்சும் தைரியமா பிட் எடுத்து வந்து மாட்டுவான். வேற கதை ஏதாவது இருக்கா? சரி உங்ககிட்ட என்கிட்டயா? இது இப்ப எங்க நெய்பர்ல ஒருத்தவங்க இருந்தாங்க. அது எப்படின்னா ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க. அந்த அவர் எப்படின்னா அவருக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்காதவங்க எதிரில வராங்க என்ன பண்ணுவீங்க? வேலைக்கு போயிருவோம். பாத்தும் பார்க்காத மாதிரி போயிருவோம். இல்லன்னா முறைச்சிட்டு போவோம். அவர் என்னன்னா திருப்பி அவங்க வந்து திசை பக்கமே இல்லாம ஆப்போசிட் சைடு அப்படியே அப்படியே போய் ஒளிவாரு. எப்படி? ஆப்போசிட் பேக்ல நடப்பாரா? இப்போ நேரா ஒரு வேலை இருக்குன்னா கூட அப்படியே திரும்பி போயிருவாரு.
ஓ! அவங்க அப்படி. எய்த்தாப்புல ஐயா! வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பட்டமா இது அவாய்ட் கைண்ட் பண்றது. ஆஃப் இது கைண்ட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போனாருன்னா, அதான் அதாவது அவங்களுக்கு பிடிக்காதவங்க ஒருத்தவங்க வராங்கன்னு சொல்லிட்டு மரத்து மேல ஏறிட்டு அந்த அளவுக்கு போயிட்டாரா சார்? அநேகமா எதிர்க்க வந்தது சூரியன் தான் நினைக்கிறேன். ஐயோ! இல்லையா? சூரிய ஆனா பார்த்தாலே ஒழிய இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை. ஃபியர் இருக்காது யாருக்கும். சொல்லுங்க. ஐயா இது பெரிய பிரச்சனையா என்ன இந்த மாரி பண்ணா? இல்லல்ல. இது ஏதோ சைக்காலஜிக்கல் இஷ்யூ இருக்கு. ஓ! ஓகே. அதாவது ஒருத்தவங்கள பிடிக்கல அப்படின்னா, முகத்த திருப்பிட்டு போறது ஓகே. அப்படியே குனிஞ்சுக்கிறது, அப்படியே திருப்பி வேற திசை பக்கம் போறது, மரத்து மேல ஏறுறது இதெல்லாம் வியர்டா இல்ல? மரத்து மேல ஏறுறது வியர்டு தான். பட் மரத்து மேல மரத்து நார்மலா ஏறினாலே வியர்டு தாங்கயா. இல்லையா? சின்ன பெரிய இல்லைங்க. மரத்துல ஏறுனா பரவால்ல. தென்னை முருங்க மரம் மரம், ஏறினா புளிய மரத்துல முருங்க ஏறினா மரம் முருங்க முருங்க மரமா? மரத்து அது உடைஞ்சிருமே. ஒடிஞ்சிருச்சு. உடைஞ்சிருச்சு. ஐயா கீழ சூப்பருங்க. விழுந்துட்டாரு. ஐயா ஆக்சுவலா இது சொல்லாமன்னு தெரியல. கட் பண்ணலாம் கட் பண்ணிக்கங்க. நானே இந்த வேல தான் ம். பார்ப்பேன். யாராவது பிடிக்காதவங்க வராங்க நீங்க ஏதாவது எந்த மரத்துல ஏறினீங்க போனா? ஏறலாம் என்ன மாட்டேன். மரம்? அப்படியே ஐயா இல்லைங்க. நான் அப்படியே வரானுங்கன்னு தெரிஞ்சா அப்படியே டிரெக்ஷன மாத்திட்டு நான் வந்த வழியே போயிடுவேன். நானுமே அது அவங்க பண்ணியிருக்கேன். நோட்டீஸ் பண்ணாததுக்கு முன்னாடி பண்ணலாம்யா. நோட்டீஸ் ஆமாமா. பண்ணாலும் அப்படியே ஓடுறது. அப்படி ஓடுவ பண்ண மாட்டேன். ஓடலாம் மாட்டேன். பட் ஹாஸ்டல்ல அது நடக்கும்யா. அதனால ஐய்யய்ய! இந்த சனியே வந்து ஐயோ! இது விளங்காது சொல்லிட்டு திரும்பிருவேன். நீ போ நான் அப்புறம் கூட போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது பேக்ல நம்ம போயிடுவேன். யூசுவலா பண்றது தான். தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க யாராவது இருந்தா, நான் போய்லாம் பேச ம். மாட்டேன். அப்படியே பார்க்காத மாரி அப்படியே ஆ போயிறது. அந்த மாதிரி அது பண்ண அதான் ஃபைனுங்கயா. கேட்டேன். ம். ஒன்லி ம். ப்ராப்ளம் கம்ஸ் ட்ரீ கிளைம் பண்ணும்போது ப்ராப்ளம் கம்ஸ். நோ, நோ, நோ. நீங்க அப்படி சொல்ல ட்ரம் ஸ்டிக் ட்ரீ கிளைம் போகும்போது தான் பிளாஸ்டிக் ட்ரீ. கிளைம் தி ட்ரீ. ட்ரம் ஸ்டிக் ட்ரீ என்ன ஹாரி பிரச்சனைன்னா பாட்டர் ஆல்சோ ஹேட் தி பாம்பு சேம் ப்ராப்ளம். கஷ்டம். நைஸ்யா. இந்த மாரி நைஸ் ப்ரோ. வியர்டான கேரக்டர்களோட தான் வந்துட்டு நான் வாழ்றேன். அப்புறம் நான் எப்படி இருப்பேன்? நானே வித்தியாசமா அவர் சொன்ன என்னை விசித்திரமான விட மாரி வித்தியாசம். ஆப்போசிட்ல நானே வந்தது விசித்திரமான சூரியனால ஆளு. என்னை இல்ல. விட விசித்திரமா இருக்கு. ஐயா அந்த உன் மாரி தான் நான் கன்வர்சேஷன் வாழ்றேன். இந்த 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 எபிசோட் ம். டைட்டிலே விசித்திரமான ஆள். ஐயா வேணாம் வேணாம். அ, வினோத மனிதர்கள்னு வைங்கய்யா நல்லா வினோத இருக்கும். மனிதர்கள். ம். அ. இல்லன்னா இப்படியே வைங்க வினோ- தம்பி. நானே விசித்திரமானவன் தான். வினோத எனக்கு மனிதரும் எதிரில் சூரியம் இதான் டைட்டில். என்னையா பாவம் பண்ண உனக்கு? உன் பாட்காஸ்டுக்கு அடிமை வேலை பார்த்தோம். நீ என்ன இப்படி ரேஜ் வெயிட் பண்றது, பிலீவ் பண்றது. இல்ல போன ஜென்மத்துல நான் ஏதாவது உனக்கு எங்களுக்கு ஏதாவது இது பண்ணிட்டேனா? பழி வாங்கிட்டேனா? ஏன் என்னை கடை வச்சு அட்டாக் பண்ற? இந்த கவுண்டமணி எனக்கு என்னமோ தெரியல. சும்மாயா? அத பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுது. ஐயோ! என்னன்னே தெரியல கையெல்லாம் இருக்கு. அந்த மாரி ஏன்யா பண்ற? நான் உனக்கு என்னையா சும்மா துரோகம் ஓமி பண்ணேன்? ஓமி ஓமி டிஸ்கஷன் தான் அது. அது வந்து அப்படிதாங்க சில பேருக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ம். தப்புதான் மாத்திக்கணும். ப்ராப்ளம சில பேத்துக்கு கன்ஃபரண்ட் பண்ண தெரியாது. ரொம்ப ஒரு மாரி ம். பயமா இருக்கும். ஸோ நம்ம பெர்சனல் லைஃப் அஃபெக்ட் ஆகாத மாரி பார்க்கணும். பட் பண்ண முடியல. அதான் அந்த 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 மனுஷன் என்ன மாரி டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாருன்னு தெர்ல. பட் சில பேரால ஃபேஸ் பண்ண முடியாது. ஓடிருவாங்க. லிட்டரலா நான் ஓடுனேன் ம். அன்னைக்கு உண்மையிலே சொல்லப்போனா ஓட தான் செஞ்சேன் அங்கருந்து. ஓடுறது கூட ஓகேயா. மரத்திலேயே ஏறுறது தப்பு. தப்புதான் அவர் ஏன் இப்படி ஐயா இந்த பாட்டு ஆனா வேணா கொஞ்சம் கட் பண்ணதா கட் பண்ணிருங்க. ட்ரீ கிளைம்பர் ஆயிட்டாரு அவரு. ட்ரீ கிளைம் ப்ரொஃபஷனல் மவுண்டைன் ட்ரீ கிளைம்பிங் மாரி. கிளைம்பர். நைஸ் நைஸ். ஐயோ! டெம்பிள் ரன் மாதிரி ஆயிடுச்சுங்க அது. சூரிய பார்த்தா சூரிய தான் பின்னாடி துரத்திட்டு போற அந்த போலீஸ். ஆமா. எங்கடா அவன் அப்படின்னு ஓ! சொல்லிட்டு அருவாளோட நிப்பாராம். அந்த ஒரு ஒரு படத்துல அதான். வரும் தெரியுமா? ரைட்டுங்க. எப்படி குண்டமணிக்கு செந்தில் அடிக்கலன்னா தூக்கம் வராது. அது மாரி என்னைய அட்டாக் பண்ணானா அவனுக்கு ஐயா அன்னைக்கு நாளே போவாதுல்லயா? ஓமி ஓமி டூ தான் என்னையா கோச்சிக்கிறீங்க? சீ சீ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. நீங்க கோச்சுக்கிட்டாலே அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாருயா. இல்லையா ஆ. கோச்சிக்கலாம் மாட்டேன்யா. அன்னைக்கே உன்ன போட்டு தள்ளியிருக்க மாட்டேனா கோச்சிட்டு இருந்தா. ஐயோ! மே சாரிப்பா. 4 எனக்கு ஐயா, ஐயா, ஐயா தயவு அதான்யா. செஞ்சு பார்த்து மே கட் பண்ணி 4 வச்சிருங்க. சூரியனுக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க. இல்ல, அப்புறம் இல்ல, இல்ல. எஸ்கேப். அதான்யா மே அதெல்லாம் 4 அன்னைக்கு வந்து இல்லையா. ஒரே லோக்கலா இருந்ததுன்னு வையேன். கண்டிப்பா வந்திருப்பாங்க எங்க அம்மா ஏதாவது ஸ்கெட்ச் அருவாளோட போட்டிருப்பேன். மார்பேஸ் அருவாளோட இருக்குது லோக்கல் கையை உருட்டுக்கடை எத்தனை வருவாரு. அவர முதல்ல விழுந்து சாவறதே அவரா தான் இருப்பாரு. உருட்டுக்கட்டை எடுத்து வராராம். ஐய்யய்யோ! மார்பியஸ் ஐயா! ஹெல்ப்போட மார்பேஸ் எழுப்போடனா நீங்க பார்க்கவே முடியாது ஜாங்கோயாவ அப்புறம். மார்பேஸ தேடுறதுக்கு தனிப்பட அமைச்சு நீங்க தேடணும். அந்த ஆளே தலைமறைவா இருக்காரு. ஐயோ! சரி ஐயா நான் நான் கதை ஒண்ணு வச்சிருக்கேன்யா. உங்கள் சரி சரி. இந்த ஓஜி இஸ் பேக் அந்த
டாடி இஸ் ஹோம் மாதிரி அந்த பழைய கதையில ஒருத்தர் இருந்தானே, அண்ணான்னு கூப்பிட சொன்னானே. சரி அண்ணான்னு யாரு யாரு கூப்பிட்டானே. கஞ்சா அண்ணான்னு அடிச்சு கூப்பிட்டா எலி. கஞ்சா எது அடிச்சேன் அவன்தான். ஓகே ஓகே செகண்ட் பார்ட் இது. காலங்கள் உருண்ட ஓடுதுங்க. எங்க கிளாஸ்ல ஓகே அந்த கஞ்சா அடிச்ச எலிக்கு ஈக்குவலா ஒரு கோளாறு ஒரு பொண்ணுயா. ஓகே ம், ஓகே. ம். உங்க ஆக்சுவலா அந்த கிளாஸ்ல பொண்ணு என் கிளாஸ்ல தான். அந்த பொண்ணே ஒரு மாரியா அந்த பொண்ணு. ஆக்சுவலி யாரும் அப்படியா பெருசா பேச பார்த்து மாட்டாங்க. ஓகே ம். ஓகேவா? அந்த மாரி அந்த பொண்ணு. அதுவும் சரியான கோளாறு அது. ஓகேவா? ஆனா ம். ஒரு கேங் இருந்தாங்க. பட் ஆனா லைக் அதான் ஒரு மினிமல் கேங் இருந்தாங்க. என்ன ம், ஆச்சு, ம். நாள் போக்குல ஒரு நாள் வந்து யாரு இந்த கோளாறு பொண்ணும், அந்த கஞ்சா அரிசியிலயும் டிபார்ட்மெண்ட்ல நிக்கிறாங்க. ஓகே ம். ஓகே. காம்பினேஷன பாருங்க. டிபார்ட்மெண்ட்ல சூப்பரா நிக்கிறாங்க. இருக்குங்க. அம்மா திட்டி கவிதை மாரி இல்ல. ம் கோளாறு செம பொண்ணும் கஞ்சா அடிச்சு எலி. ஐயா டிபார்ட்மெண்ட் நான் ஆ ஆக்சுவலா டிபார்ட்மெண்ட் ஏதோ வேலையா போயிருந்தேங்கய்யா. அப்போ சரி ம், வந்து ம். இன்னும் நிக்கிறாங்க. இது சம்மந்தமே இல்லையே. டெட்லி காம்போ ஆச்சே. இது என்ன பண்ணுது இங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் சரி கிளாஸ் என்னையா ஆச்சு? என்னன்னு விசாரிச்சுன்னு இருக்கேன். அப்பதான் சொல்றாங்க, இந்த 2 பேருக்கும் நல்லா ஏதோ பாண்ட் ஆயிட்டு இருக்கு. லவ் ம். மாரியா இல்ல லவ்வா அது நான் என்னன்னே சக்கரை தெரியல. பொங்கலும் வடகரியும் மாரி பேட்சப் ஆயிருக்கு. ஆமா. சூப்பர் 2ம் கோளாறு. 2மே சரி கோளாறு. ஆ பாண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அது ம் லவ் இல்ல. ஏன்னா இந்த பொண்ணு கொஞ்சம் பெரிய பொண்ணு. அவன் சின்ன பையன். சின்ன பையன் ஐயா சொல்ல அவன் முடியாது யூகேஜி சரி ஃபர்ஸ்ட் இயர். ம் ஃபைன். அது ஓகே. என்னன்னு தெரியல. ஓகேவா? ம். ம். அது ஏதோ ஏதோ பாண்ட் மாரி ஆயிட்டு இருக்கு. ட்ராமா பாண்டா என்ன பாண்டுன்னு தெரியல. கோளாறு பாண்ட் ஆயிட்டு இருக்கு 2 டிராமாவான பேருக்கும். இல்லையா அந்த டேர்ம சொல்லி சொல்லி டிராமா ஒன்ல இருக்கா சொல்லுங்க அப்புறம் சரி என்னது கோளாறு புரியல பாண்ட் ஆயிட்டு எனக்கு. இருக்கு. பாண்ட் ஆ ஆயிட்டு இருக்கு. 2 இந்த பொண்ணு ஏதோ இந்த பையன டேக் கேர் பண்ணிக்கிற மாரி நெனச்சிருக்கு போல. அவன பாத்துக்கிற மாரி நெனச்சுட்டு, ம். என்ன பண்ணியிருக்காங்க 2 பேரும் படத்துக்கு போயிருக்காங்க தியேட்டருக்கு. சரி ம். டேக் கேர் பண்றதுக்கு எதுக்கு தியேட்டர்ல தியேட்டர் போனோம் போன எனக்கு படத்துல வந்து தெரிஞ்சுச்சு. அவங்க வீட்ல எதுவும் தெரிஞ்சுச்சு போல. அவங்க வீட்ல ம். காலேஜ் கால் பண்ணி, இது இன்னும் பிரச்சனை ஆகி 2 பேரையும் கூப்ட்டு டிபார்ட்மெண்ட்ல நிக்க வச்சு கேட்டுருக்காங்க. "என்னய்யா பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் படிக்க வந்தீங்க என்னன்னு?" சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இது வந்து அதுக்கு யூஜில நடக்குதா இல்ல பிஜில அதுக்கு அந்த நடக்குதா ஐயோ பிஜில ஒரே டவுட் நடக்குதுங்க அது. நீங்க வந்து பிஜி அதாவது உங்க கிளாஸ் பொண்ணு பிஜி அந்த பையன் ஆமா. யூஜி அந்த மாதிரி அந்த பையன் ஓகே யூஜி. ம். ஓகேவா? ம். ம். அந்த கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லிருப்பீங்க? சப்போஸ் நீங்க உங்க ஆளு தியேட்டர் போய் ம். மாட்டினீங்க. என்ன என்ன எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லிருப்பீங்க நான் காரணம்? சூர்யா பதில் சொல்றேன் அப்படி ஒண்ணு நடந்திருந்தா தான் நான் பதில் சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க அதானே. சிச்சுவேஷனலா ஐயோ! சொல்லுங்கயா. நானே தனியா வந்து தியேட்டர் போயிட்டு இருந்தேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. சரி சரி ஓகே. இப்ப வீட்ல ஃப்ரீயா மாட்டிக்கிறீங்க என்னங்க சொல்லுவீங்க அத சொல்லுங்க என்னது தனியா நான் மாட்டேன். நீ ஒரு ஒரு ஆ. இதுவா சொல்றியா? ம். நான் சொல்லுவேன். அது ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. நான் அதேதான் லைக் ஃப்ரெண்டா வெளில வந்திருக்கோம், படம் பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லியிருப்பேன். ஏதோ கோஇன்சிடென்ட்டா மீட் பண்ணோம்னு உருட்டியிருப்பேன். இல்லன்னா அந்த குரூப்பா மாரி வந்தோம், ஃப்ரெண்ட்ஸா வந்தோம். எல்லாரும் போயிட்டாங்க. நாங்க 2 பேர் தான் இருந்தோம். அப்படிதான் சொல்லியிருக்கலாம். ஓகேவா? சொல்லியிருக்கலாம். ம். இந்த சரி. பொண்ணு ம். வந்து இந்த கோளாறு வந்து அது அது ஒண்ணும் இல்ல. நான் அந்த பையனுக்கு கவுன்சிலிங் குடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. எது? தியேட்டர்ல. கவுன்சிலிங் தியேட்டர்ல கவுன்சிலிங். ம். போட்டு போல என்னது நீ தியேட்டர்லலாம் கவுன்சிலிங் தருவியா? நீ கவுன்சிலிங்கே தர வேணாம்ன்னு சொல்லிட்டு போட்டு உரிச்சுட்டாங்க 2 பேரையும். ஆமா. அப்புறம் என்ன ஐயா 2மே கோளாறுங்கயா. நான் வந்து லைக் கோளாறுனா நான் சொல்றேன். நீங்க அங்க வாழ்ந்து பார்த்திருந்தா தான் தெரிஞ்சிருக்கும். அது என்ன மாரியான இதுன்னு. இல்ல, இல்ல. புரிகிறது, ம். புரிகிறது. சொல்லுங்க, சொல்லுங்க. அப்புறம் தெரியுது, தெரியுது. அப்புறம் 2 பேரையும் பொல பொலன்னு பொளந்து அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த அந்த காதல் ஜோடிகள் இணைந்தாங்களா இல்லையாங்கிறதே எனக்கு கடைசில தெரியாம போச்சு. உண்மையாவே. சரி இப்ப ம். யார்ட்டயா கேட்டா தெரியுமா? தெரியலங்க. நான் அத கேட்கவும் விரும்பல. நான் அது பக்கமே போக விரும்பல. கவுண்டமணி ஒரு காமெடி சொல்லுவான்ல. இந்த பாத்துக்கங்க. இதுதான் வந்துட்டு மச்சான். இது அவன் தங்கச்சிக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இதுங்க 2த்துக்கும் குட்டி ஒரு பிள்ளை பிறக்கும். ஒண்ணு பொறக்க போது. அது பொறக்கறதுக்குள்ள ஊர காலி பண்றது நமக்கு நல்லது. ஐயா, ஆனா அது வந்து பாடி அது ஷேமிங்க. அது தவறு. எக்ஸாக்ட்லி ஐயா. அது வந்து ஒரு இது கோளாறு ஷேமிங்கா வச்சுக்கோங்க அத. சரி நெக்ஸ்ட் போங்க. நெக்ஸ்ட் கதைக்கு போங்க. ம். வேற என்னது? ஐயா, இது கொஞ்சம் 18 ம். பிளஸ்ஸா இருக்கும். ஓகேங்களா? சொல்லுயா. ஒண்ணும் இல்லைங்கயா. என் ஃப்ரெண்டோட ஆளும். இது வேற ஃப்ரெண்ட், இது வேற ஃப்ரெண்டோட ஆளு. ஓகேவா? ம். அதாவது என்ன ஆயிடுச்சு, பீச் போயிருக்காங்க. ஓகேவா? அப்ப என்ன ஆயிருக்கு, ஃப்ரெண்டோட ஆள் எங்க வந்து போயிருக்காங்க? கொஞ்சம் பீச் வெளில எங்கேயோ அவுட்டிங் ஓகே. போயிருக்காங்கயா. ஓகே, ஓகேயா? ஓகே. ம். அப்ப வந்து அவங்க கொஞ்சம் இன்டிமேட்டா இருந்திருக்காங்க. ஓகேவா? இன்டிமேட்னா ரொம்ப நாள் இல்ல. சும்மா ம். ஹக், கிஸ். ம். 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 ஃப்ரெண்டோட ஆளு வந்து கொஞ்சம் வந்து ஃபோர்ஸா வந்து கிஸ் குடுத்ததுல ஃப்ரெண்ட் பயங்கிருச்சு. தண்ணி தெளிச்சு கூட்டு வந்தாங்க அந்த பொண்ண. இது வந்து குட்டி கதை தான். பட் கேட்கவும் சரியான காமெடியா இருந்துச்சு. அது பயங்கர அளவுக்கா அப்டின்ட்டு. அதுதாங்க வேற எதுவும் இல்ல. இல்ல ஒரு காமெடி இருக்குல்ல. இந்த வடிவேலு ஏன்டா ஏம்மா ஏன்டா என் வாய கடிச்ச?
லிட்டரலா. நான் தேடி வந்த வழி வேற வழி. ஐயோ! வந்து மயங்கே மயங்கிருச்சு. ஐயோ! அவ்வளவுதாங்க. அடுத்த கதை யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. உங்க ஃப்ரெண்டு பூரா கிறுக்கி. அப்புறம் எதையா உங்க ஃப்ரெண்டு பூரா பூரா கிறுக்கேன். அப்புறம் ஊர ஃப்ரெண்டு பூரா ஃப்ரெண்ட் கிறுக்கேன். அப்புறம் அப்புறம் ரெண்டு இருக்கேன். இது ஒண்ணுங்கய்யா. நான் யோசிச்சுனே இருக்கேன். வேற ஏதாவது சொல்லுங்களேன். இருக்கு நிறைய கதை. டக்குன்னு ஞாபகம் வர அதான் மாட்டேங்குது. அதான்யா. டக்குனு எனக்கும் முன்னாடியே சொன்னா யோசிச்சு வச்சுட்டு வருவோம். யோசிச்சு காலையில தோணும் பாரு. ஐயையோ! இத சொல்லிருக்கலாமேன்னு. சொல்லிருக்கலாமேன்னு. அதேதாங்க. சேம் அந்த மாரி எனக்கு நெறைய எபிசோட்ல தோணிருக்கு. இல்லையா நம்ம பிரச்சனை இல்ல. நம்ம என்ன திரும்பி பாட்டு கூட போட்டுக்கலாம். ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி சும்மா இந்த இதுக்கு தானே இது. ம். என்ன சொல்றது? நிறைய கோளாறுகள் இருப்பாங்களே. ம். நெறைய கூட ஆக்சுவலா நான் ஏதாவது கதை சொல்லியிருப்பேங்க. டக்குனு எனக்கும் உங்கள்ட்ட தான் சொல்லியது ஞாபகம் இருக்குதுங்களா ஜாங்கோயா? உங்களுக்கு நெறைய சொல்லியிருப்பேன் ஏதாவது கோளாறு கதை. இல்லையா எனக்கு என் கதையே ஞாபகம் வர மாட்டேங்குது. சூப்பர். ஐயா, இல்ல ஒரு நெறைய இன்னொரு இருக்கு. ஓகே. இது வந்து லைக் இது வந்து கொஞ்சம் இவன் நம்ம கஞ்சா ஆமா. அடிச்ச எலிக்கு சற்றும் குறையாத ஒரு தாய்லி இருக்கான். ஓகேவா? ம். ஓகே. இது வந்து யூஜி. ஓகேவா? யூஜி படிக்கும் போது ம். இந்த பைத்தியம் என்ன பண்ணியிருக்கான். இது வந்து லைக் எப்படி சொல்றது. ஒன் செகண்ட் டக்குன்னு ரீகால் பண்றானா. யாரு? ம். இதுல ரீகால் பண்ணி பண்றாராம். ரீகால் பண்றேன். ரீகால். ஓகே, ஓகே. ஓகேயா? வாய்ஸ் கேக்குதா? இது வந்து 2 ஸ்டோரி இருக்கு. இது வந்து ஓகே லவ் ஸ்டோரி தான் 2ம். ம், ம், ம். இந்த ம். நாய் வந்து இவன் வந்து ஃபர்ஸ்ட் இயர்யா ம், ம். ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரான்னு தெரியல பண்ணும்போது இவன் வந்து லைக் எங்க பிஜில படிக்கிற ஒரு சீனியர் பொண்ணு. அது சேம் உங்க டிபார்ட்மெண்ட் ஆனா பிஜி அது. ஓகேவா? ஓ! அப்ப நாங்க ஓகே. யூஜி. ம்ஹ்ம். அங்க அங்க படிக்கிற அந்த கிளாஸ்ல ஃபைனல் இயர் அந்த பொண்ணு அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்கான் ஒன் சைடா. சரி. ம். ஓகேவா? இந்த பொண்ணு இவ இன்னும் நார்மலா ஜாலியா பேசியிருக்கலாம். அந்த பொண்ணு பேசியிருக்கு. ம், இவன் வந்து லைக் அந்த மாதிரிலாம் பேசிருக்கலாம். லவ் லவ் பண்றேன் அதெல்லாம் பேசியிருக்கான் போல. ம். ஓகேவா? பேசியிருக்கான். பட் ஆனா அந்த பொண்ணு டீசென்ட்டாவே லைக் இல்ல அதெல்லாம் இல்ல. நீ சின்ன பையன். குட்டி குஞ்சான் போய் வேலைய பார்றா அப்படின்னு சொல்லிச்சு அது. ம், ஓகேவா? இந்த ம். கோளாறு சும்மா இல்லாம அந்த பொண்ண போய் நான் ஆசிட் அடிச்சிருவேன்னா மிரட்டியிருக்கான்யா. ஐயையோ! ஆ. ஆமா. ஆசிட் அடிச்சிருவேன்னு மிரட்டிட்டு ஏதோ ஆயிருக்கு. அந்த பொண்ணு போய் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சு. பண்ணாம? கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கிளாஸ் நடந்துன்னு இருக்கு. அலைக்கா எங்க இது வந்தாரு. கிளாஸ் மென்டார் வந்தாரு. அலைக்கா 2 பேரும் இந்த அம்பி அம்பிய தூக்கிட்டு போவாங்களே. ம். அந்த மாதிரி அழகா தூக்கிட்டு போயிட்டாங்க சார் டிபார்ட்மெண்ட்க்கு. ஓகே. போட்டு ராடு எடுத்துறாங்க போட்டு. அடிக்காம? ஆ. அடிக்கிறது இல்ல. இதான் பிரச்சனை பண்ணி திட்டி ம். பெரிய பிரச்சனை ஆகி அப்புறம் அவன் அப்புறம் திருந்திட்டான். இல்ல தப்புதான் நான் அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி திருந்திட்டாயா. ஆனா ஏன் அவனுக்கு ஆசிரியர் அடிச்சானா? இல்ல அடிக்கல இல்ல, இல்ல, இல்ல. அடிச்சிருப்பான்னு மிரட்டியிருக்கான். ஓகே, ஓகே, ஓகே. ஆ. சரி ஓகே இப்ப குட்டி குஞ்சான்னு சொல்லிட்டு இவனை ஏதோ மன்னிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ம். ம். அப்புறம் அந்த காதல் ஆனா உள்ளதான் இருந்திருக்கு அவரு. அது சீனியர் பொண்ணு பிஜி ஃபைனல் இயர். அது அக்கா எல்லாருக்கும். சரியா? ஓகே. நல்லா ஃபெட்டிஷ். அதுதான். அந்த ம். பொண்ணு அந்த அந்த காதல் உள்ளே இருந்திருக்கியா. அவருக்கு வந்து ஆ? அப்புறம் என்ன ஆயிருக்கு. பிஜி ஃபேர்வெல் வந்துச்சுங்கயா. பிஜி ம். பசங்களுக்கு ஓகே. ஃபேர்வெல். நாங்க அப்போ செகண்ட் இயரா ஏதோ படிக்கிறோம். ம். செகண்ட் இயரா ஏன்னு தெரியல ஞாபகம் இல்ல. பிஜி ஃபேர்வெலுக்கு வந்து இவன் என்ன பண்ணான். இவன் வந்து நான் வந்து பிஜி ஃபேர்வெல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காயா. இவங்க வந்து ம். சொன்னாங்க நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறேன். இல்ல நான் பாட்டு பாட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி. பாட்டு பாடு சரி என்ன என்ன பாட்டு பாடியிருக்கேன்னா அதெல்லாம் இல்ல நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு பாடுறேன் ம். அப்படின்னு சொல்லிருக்காயா. ம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பிளான் பண்ணிருக்கான். அந்த போகுதுல அந்த பொண்ணு அந்த ம். பொண்ணுக்காக டெடிகேட் பண்ணி ஒரு சாங் பாடலாம். இந்த ஃபேர்வெல்ல இதய முரளி பாடுவார்ல. ம். எந்த பாட்டு? பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காயா. பிளான் ம். பண்ணிட்டு அவன் முன்ன பின்ன பாடினதும் கிடையாதுயா. ம். ஓகேவா? பிளான் ம். பண்ணாம எல்லாம் எங்களுக்கெல்லாம் இது தெரியாது. இதெல்லாம் நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க இப்ப வந்து டக்குனு உட்காந்துட்டு இருக்கோம் சேர்ல. சேர்ல ஆயா உட்காந்துட்டு என்னடா பண்ண போறீங்கன்னு பார்த்துன்னு உட்காந்துட்டு இருக்கேன். பார்த்தா தலைவர் என்ட்ரி தர்றாரு. இசை பிரியாவின் மலையில் நனைய தயாரான்னு வந்து நிக்கிறான் மைக்கு முன்னாடி. ஐயா இசை பிரியாவின் மலையில் இல்ல. இசை மலையில். இசை மலையில் ஏதோ ஒரு ம். முடியாது. அது ரொம்ப முக்கியமாயா அப்போ. அது ம். வந்து தப்பா கேக்குதுங்கய்யா.
ஆ. எங்களுக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. ஐயய்யோ! ஏதோ ஒரு பெருசா பண்ண போறான்டா இவன். ஐயோ! என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்படி எல்லாம் மிரண்டு போய் நிக்கிறோம். மிரண்டு நின்னா பாட்டு பாடுறான்யா. அந்த நல்லா நாய் குலைக்கிற மாரி பாடின்னு இருக்கான்யா அவன். என்ன பாட்டு? பாடிட்டு இருக்கான். எந்த பாட்டுன்னு மறந்துட்டேன்யா நான். இந்த பாட்டுன்னு தீன் தனனா தீன் தனனா அந்த பாட்டுன்னு நெனைக்கிறேன்யா. ஐயையோ! ஐயே! அது மலையே மலையே இது எங்கேயோ போயிருந்து அர்ஜுன் பாட்டியா அது? அதான் அதுதான் இருங்க. நெனைக்கிறேன். ஏதோ இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம். அதான் பாடுன மாரி ஞாபகம். ம். அந்த பாட்ட நான் இந்த பொண்ணுக்கு இன்டைரக்ட்டா சொல்றேன். இப்ப நான் பாட போற பாட்ட நான் சீனியர்ஸ்க்காக அந்த பொண்ணுக்கு இன்டைரக்ட்டா டெடிகேட் பண்றேன்ற மாரி சொல்லிட்டு பாடுறான். கரெக்ட்டா யானை குரல்ல பாடின்னு இருக்கான். இவங்களுக்கு சிரிப்பு தாங்கல. இவன் காஜல் பாடுவாள்ல, அதே மாரி தான் பாடின்னு இருக்கான் உட்காந்து. இவங்களுக்கு சிரிப்பு தாங்கல. நான்லாம் சேர தள்ளி விட்டு ஓடுறேன் வெளியில. சிரிப்பு தாங்காம பாடின்னு இருக்கான். அவன் கான்ஃபிடென்ட்டா பாடுறான் அத. பாடி ஒரே சிரிப்பு. எல்லாரும் சிரிக்கிறானுங்க. அது லவ் சாங். எல்லாம் சிரிக்கிறானுங்க கேட்டுட்டு. எல்லாம் ஸ்டாண்ட் அப் முடிஞ்சு காமெடி கூட அவ்வளவு சிரிச்சிருக்க மாட்டீங்க போல. நான்லாம் செத்துட்டோம். சிரிச்சு சிரிச்சு சாவுறோம் நாங்க. ஏன் அந்த அங்க போய் பாட்டு ஞாபகம் விழுந்துட்டோம். வந்துருச்சு. நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண் தானே. ஆமையா தீன் தனலாம் பாடுறான்யா அவன். அதேதான். வாயிலே மெட்டு போடுறான். எல்லாத்தையும் பண்றான். அப்புறம் ஒரு வழியா பாட்ட நீ என்ன சிரிச்சாலும் இல்ல. நான் ஃபுல்லா பாடிட்டு தான் போவேன்னு நின்னு அந்த காந்த குரல்ல பாடிட்டு அப்புறம் தான் மைக்க கீழ வச்சான் அவன். ஐயோ! நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன மாரியான ஃபன்னுன்னு. ம். அப்புறம் இதுதான்யா. ஐயோ! சரியான கோளாறுயா. ஐயா, ஓகே, ஓகே. இது இந்த அளவுக்கு இருக்காது. பட் இது குட்டி கதை தான். ஏன்னா, நான் ம். வந்து ஸ்கூல் படிக்கும்போது எப்படி அசெம்பிளி என்ன பண்ணுவாங்கன்னா, சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல. ஒரு 10த், 9த், 10த் இருப்பாங்கல்ல. அந்த மாரி ம். இருக்கிறவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ண விட்டுருவாங்க அப்பப்ப. லைக் பிரேயர்லாம். அப்படி வந்து ம். ஏதோ ஒரு யாரோட பர்த்டே இவரோட பர்த்டே காமராஜரோட பர்த்டே அன்னைக்கு நெனைக்கிறேன். சம்திங். யாரு அப்ப விஜய் வந்து அண்ணாவோட பர்த்டேவா அன்னைக்கு? ஐயா! ஐயா ஓ! வேண்டாம் ஐயா! தலைவர வே பத்தி பேசும்போது தற்கூரிய பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயா அவர் தானேயா ஐயய்யோ! இளைய காமராஜரு. இது கோட்டு சர்ட் போட்ட காமராஜரா? ஆமா, அமைதியா இருங்க. ஓ! வேண்டாம், சிஎம் வேண்டாம். ஆச்சே நான் வாய மூடிட்டு இருக்கேன். எனக்கு ஐயா என் இவர் வாய் திறந்து கரெக்ட்டா நான் ஏதாவது மாண்புமிகு கதை முதலமைச்சர் சொல்லும்போது சி. இல்ல, இல்ல. ஜோசப் விஜய் அவர்கள். சொல்லுங்க. நான் வந்து ஐயோ! கண்ண ஐயா! என்னால ரொம்ப நேரம்லாம் ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருக்க முடியும். சின்னம்மா ஆயிட்டாங்க இப்ப சூரி. ம். பெரியம்மா ஆகுறதுக்குள்ள பெரியம்மா ஆகுறதுக்குள்ள சொன்னா அமைதியா இருங்க. கேளுயா. விடிய வந்துட்டு இவங்க பண்ண அலப்பற, பவர் கட்டு ரொம்ப சரி கஷ்டப்பட்டு விடுங்க நான் விடுங்க. வந்து அது போனா இது ஓகே, சொல்லுங்க போனா. ஓகே, ஓகே. அதாவது எப்படின்னா, கரெக்ட்டா கதை சொல்ல வரும்போது டிஸ்டர்ப் பண்ணிருது. பண்ணி ஐயோ! விட்டுருது. சரி அதுக்குள்ள போ வேண்டாம். நம்ம கதைக்குள்ள போவோம்னு நான் பாதி அதையா கதையே மறந்து சும்மா அண்ணனை ம். ஒரு அடி அடிக்கலான்னு வந்தேங்கய்யா. சொல்லுங்கய்யா. அண்ணன் அடிக்காதான் நீங்க ஆனா தனியா அடிக்கடி போயிட்டீங்க. அடிக்கிற மாரி தெரியலையே. புஜிக் புஜிக். ஐயோ, இளைய செல்லமா காமராஜர்னா கூப்பிடுறாரு. என்னையா சீரியஸாவா சொல்ல முடியாது. காமெடி தான் அது. சொல்லுங்கய்யா. ம். காமெடி, காமெடி. இந்த வரேன் அப்புறமா. என்னன்னா ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு வந்து அ ஸ்டூடண்ட்ஸ் எப்படின்னா சீனியர்ஸ்ட்ட வந்து அசெம்பிளி வந்து ஹேண்டில் பண்ண குடுத்துருவாங்க. இந்த எம்சி ம். பண்றது, இந்த பேசுறது, அடுத்து இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல பிரேயர் சாங்கு. ம். ம். இன்னைக்கு ம். யார் யாருக்கெல்லாம் பர்த்டே விஷ் பண்ணுங்க. அந்த மாரி கண்டக்ட் பண்றதுக்கு வந்து சீனியர்ஸ் தான் அன்னைக்கு இருந்தாங்க. நாங்க வந்து சும்மா ஏதோ ப்ளே மாரி இருந்தோம். ப்ளே பண்றதுக்கு. அதாவது இந்த டிராமா அந்த இதுல ஏதோ இருந்தோம்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. அப்ப என்னன்னா, ஒரு அக்கா வந்து நல்லா தெளிவா வாசிப்பாங்கக்கா. நல்லா தெளிவா வாசிப்பாங்க. அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ம். கர்ம வீரர் காமராஜருக்கு பதிலா காம வீரர் காமராஜர்ன்னு வாசிச்சு அந்த அக்கா. அசெம்பிளில ஒரு பக்கம் நிக்கல. எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த அக்கா கான்ஃபிடன்ட்டா சொல்லிட்டு இறங்கிருச்சு. எங்களுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் கரஸ்பாண்டன்ட்டோட இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே பார்க்குறானுங்க மூஞ்சிய. எந்த மூஞ்சிய நீ வாசிச்சதுன்னு தெரியலையே. அது ஒண்ணு நடந்துச்சு. அதுக்கப்புறம் இதே மாரி நான் காலேஜ் படிக்கும்போது ஒண்ணு நடந்துச்சு. ம். ஏதாவது ஓரியன்டேஷனு இல்ல ஏதாவதுனா கடைசியா அந்த நேஷனல் ஆந்தம் ப்ளே பண்ணி முடிப்பானுங்க. அன்னைக்கு என்ன ம். ஆயிருக்கு, எந்த எந்த பையனோட ஃபோன வாங்கி குடுத்தானுங்கன்னு தெரியல. ஜனகணமன முடியும்போது YouTubeல ப்ளே பண்ணியிருப்பான் போல. YouTube அந்த ம். பாட்டு முடியும்போது 4 வீடியோ மாரி சைடுல அப்பியர் ஆகும் பார்த்துருக்கீங்களா? டுவர்ட்ஸ் தி எண்ட். அதுல ம். வந்து ம். போஜ்புரி படம் பிட்டு பார்த்துருப்போம் போல. ஐயையோ! ஐயோ!
ஜனகணம் ஜெயஹே கத்திட்டே நிக்கிறோம். எல்லாரும் சாரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஜெயஹேன்னு வரும்ல. அந்த டைம்ல கரெக்ட்டா அந்த படம் வந்துருச்சு. போஜ்பூரி வந்துருச்சு. எல்லாரும் ஹேன்னு சிரிக்கிறோம். பிரின்சிபல் வந்து நின்னுட்டு கத்திட்டு, "போன அவன புடுங்க" அப்படின்ட்டு போயிட்டாரு. என்ன படம்? போஜ்பூரி படத்துல ஏதோ பிட்டு சீன் போலயா, அது வந்து ஓகே, ஸ்க்ரீன்ல ஓகே. வருது. ஃபோன குடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்டா இல்ல ஃபேக்கல்டியான்னு தெரியல. யாருக்கு ம். எவன் குடுத்தான்னு தெரியல. கெக்க வைக்கன்னு சிரிச்சுட்டு இருந்தான். அது வந்து கோர்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. ஜெய ஹே அப்ப ஆரம்பிச்சா எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ. அது கொஞ்சம் நல்லா ஃபன்னா போச்சு அன்னைக்கு. ம், அவ்வளோதாங்க. ம், ம். சோவா உங்களுக்கு எதாவது இந்த மாரி இருந்துச்சா சொல்லுங்க. அது இது அந்த அளவுக்கு பெரிய கதைலாம் இல்ல. இதுவும் ஒரு 18+ தான். சூப்பருங்க. டிராமா வந்துட்டு ம். ஒரு நிமிஷம். அதாவது டிராமா வந்துட்டு ஆனுவல் டே ம். அப்போ வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது தான் வந்துட்டு அது என்னன்னா வந்துட்டு கிளியோபாட்ரா ட்ராமா போடலாம் அப்படின்னு எல்லாம் டிசைட் பண்ணாங்க. ஓகே. சரி அது கண்டிப்பா அது நீங்க எங்க எங்க கிளாஸ்ல உள்ளவங்க தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ம். அதுக்கெல்லாம் வந்துட்டு நாங்க டிராமா அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்லாம் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தி சொன்னா இது மாரி கூகுள்ல பார்த்துட்டு, படமே இருக்குடி. நம்ம இதுல பார்த்து ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்து நல்ல சீனா பண்ணிடலாம் அப்படின்ட்டு ம். உட்காந்து அப்போ வந்துட்டு இப்ப எல்லாம் வந்துட்டு இப்ப ஃபோன்லாம் அவ்வளோக்கா பென்ட்ரைவ் வச்சிருந்தோம். பென்ட்ரைவ் வச்சுட்டு எல்லாம் வந்துட்டு படம் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்ட்டு உங்க லேப்லேருந்து ம். டிபார்ட்மெண்ட் சிஸ்டம்லேருந்து படத்த ஏத்திட்டான். 2 பேர் ம். மட்டும் ஏத்திட்டானுங்க. ஏத்திட்டு ம். போய் சரி பாருங்கடி, பார்த்துட்டு எப்படி படம் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த படத்துலேருந்து ஏதாவது சீன சுற்று அப்படியே ம். நம்ம ஸ்டேஜ்ல பண்ணிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். நாங்க வந்து ப்ராப்ஸ்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். அப்படியே ப்ராப்பர்ட்டிலாம் நானும் ஒரு பொண்ணும் தான். அதெல்லாம் ம். நாங்க ட்ரெஸ் இதெல்லாம் நாங்க ரெடி பண்றோம்டி. நீங்க ஆக்டிங் இதெல்லாம் மட்டும் நீங்க பண்ணிக்கணும் அப்படின்ட்டு 2 ம். பேர் மட்டும் பார்த்தாளுக. பார்த்துட்டு ம். அடுத்த நாள் வந்தாளுக. "என்னடி படம் ஓகேவான்னு?" "ஏய் படத்துல விட்டு இல்லடி, விட்ல தான்டி படமே இருக்கு" அப்படின்னாளுக. ஷிட். ஓகே. இது பயங்கர 18+ இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேஜ்ல போட்டா விளங்கும். அப்படின்னு நானே வந்துட்டு, ஐயய்யோ! அப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாளுக, ம். குடு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பென் டிரைவ் ஒரு ஒரு சரி. 1 மாசம் கிளாஸ் ஃபுல்லா சுத்துனுச்சு. யார் அந்த சப்ளையர்? அது என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தி சிஸ்டம்லேருந்து டவுன்லோட் பண்ணால்ல. சூப்பருங்க. சூப்பர். அது கிளாஸ் ஃபுல்லா சுத்திட்டு எல்லாம் அந்த பென் டிரைவ் கை மாறிக்கிட்டே இருந்தது பாத்துக்க. அய்யய்யோ! இத்தனைக்கும் அது உமென்ஸ் காலேஜ். சுப்பா! சூப்பருங்க. பேரண்ட்ஸ்லாம் கேட்டுக்கங்க. உங்க பிள்ளைங்கள கோஎட்ல சேர்க்கறது தான் நல்லது. உமென்ஸ் காலேஜ்னா கொடூரமா இருக்கும். அதனால வேணாம். உப்பு தின்னவ தண்ணி குடிச்சு விக்கி சொல்றேன் கேட்டுக்கங்க. பாய்ஸ் இருந்தாலாவது கொஞ்சம் சேட்டை காட்டாம இருப்பாளுக. இங்க அல்லி ராஜ்யம் மாரி அவளுகளலாம் கையில பிடிக்க முடியாது. அவ அவ ஐயய்யோ! என்ன சொல்றது? 4 திமிரு ஈஸ்வரி, அந்த வல்லவன் பட கீதா, மைனா பட பொண்டாட்டி, இந்த எப்பா! போலீஸ்காரன் பொண்டாட்டி எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரையும் பார்க்கலாம். ஐயய்யோ! என்னங்க? பயங்கரமா இருக்கும்யா. போய் வார்டன்ட்டயே வம்பிழுக்கிறது. ஹாஸ்டல் பிள்ளைங்க ரொம்ப மோசம் பண்ணுவாளுக. ஐயோ! போய் வார்டன்ட்டயே சண்டை இழுப்பாளுக. சண்டை இழுத்துட்டு டேபிள்ல போராட்டம்லாம் பண்ணாளுக. டேபிள்ல உட்கார மாட்டோம் அப்படின்னு போராட்டம் பண்ணானுங்க. ஏன்டி உங்க இதெல்லாம் வந்துட்டு மேல டேபிள்ல உட்காராதா அப்படின்னதுக்கு, இல்ல தேவையில்ல நாங்க கீழயே உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிலாம் பண்ணாளுக. போயிட்டு அவளுக பண்ணாத சேட்டை கிடையாது. இவளுகள வச்சு சமாளிக்க முடியாம அந்த வார்டனே பைத்தியம் பிடிச்ச மாரி தான் இருக்கும். ரொம்ப சேட்டை காட்டுவாளுக. கஷ்டம் தான் ஒத்துக்கிறேன். அதான் தான் லேடீஸ் காலேஜ்னா பொண்ணு சேஃபா இருக்கும் அப்படின்லாம் நெனச்சுக்காதீங்க. பிரச்சனையே அதெல்லாம் அங்க தான். கிடையாது. புரியுது. அதுதாங்கய்யா. ஆனா அந்த பென் டிரைவ்னா அந்த கிளியோபாட்ரா படம் வேணா YouTubeல இருக்கு போய் அத பாத்துக்கங்க. அததான் கேட்க வந்தேன். அது எங்க இருக்கு? YouTubeல இருக்கு. போய் பாத்து பிறவி பலன் அடைஞ்சுக்கோங்க. ஐயா ஜாங்கோ என்ன சர்ச் பண்ணிருப்பாரு. கிளியோபாட்ரா யூடியூப்ல போட்டிருப்பாரு என்ன இதுக்கப்புறம் எடுத்துக்காட்டாரு. தான் போய் பார்க்கணுங்க. என்னதுங்க? என்னது? வேற ஏதாவது இருக்குங்களா? இதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும். ஓ! ஓகே, ஓகே. ஓகேங்க, ஓகே. ம். அது முன்னாடியே பாருங்க. பார்த்துருப்பாருங்க. நம்மளுக்காக பொய் சொல்றாரு. சரி பார்த்தோம்ன்னு சொன்னா அசிங்கமா ம். இருக்கும். நம்ம அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு உட்காந்துருப்பாருங்க அவரு. ம். அவ்வளோதான்யா. வேற நீங்க ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்கய்யா. வேற ஜாங்கோ என்ன? ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா வச்சிருப்பாரு ஏதாவது. சொல்லுங்க, சொல்லுங்க. அது ம். ஞாபகம் மாட்டேங்குது இல்லையா? ம். எது எனக்கு சொல்லுங்க. டக்குன்னு நீங்களும் யோசிங்க. ஞாபகம் எனக்கும் நானும் யோசிக்கிறேன். நீங்களும் யோசிங்க. ம். நான் ஓகேங்க. யோசிக்கிறது. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கா யாரும் இல்லைங்க என் லைஃப்ல. டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இவ்ளோ என் இன்ட்ரஸ்டிங் லைஃப்லயும் யாருமே இல்லையே! இல்லையா? ம். நான்
காலேஜ்ல படிக்கும்போது எனக்கு ஒரு சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 2 பேரு. எப்படின்னா, ம். அ அந்த பையன வந்து நான் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஓகேவா? அண்ணன் தான் ம். அந்த அந்த பையன். அவர் வந்து இன்னொரு பொண்ணு அவங்கள வந்து அவங்களும் சீனியர் தான் எனக்கு. அவங்க எப்படின்னா லைக் தெரியும். அவங்களுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு தெரியும். இந்த பையன வந்து லைக் கொஞ்சம் அவங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் அந்த பையன் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அந்த மாரி இந்த இந்த என்ன ஆயிடுச்சு, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. நான் நான் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு நாள் நைட் ஏதோ சண்டை போல. எப்படின்னா, நான் ஏதோ சொல்ல போயி, நான் வந்து அவங்க 2 பேத்துக்கு சண்டை. நான் இந்த அக்காவுக்கு அட்வைஸ் பண்றேன். எப்படி அட்வைஸ் பண்ணேன்னா, லைக் நியூட்ரலா. அந்த பையன் மேலயும் தப்புன்னு நான் சொல்லல. இவங்க மேலயும் ம். தப்புன்னு சொல்லல. உங்களுக்கு பிடிக்கல, அவுட் ஆஃப் கில்ட் லவ் பண்ணாதீங்க. லவ் பண்றோமேன்றதுக்கெல்லாம் இருக்கணுன்ற அவசியம் இல்ல. பிடிக்கலன்னா வெளில வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த அக்காட்ட. அவங்களுக்கு அது ம். என்னத்த ட்ரிகர் பண்ணுச்சுன்னு தெரியல. திடீர்னு வந்து அந்த பையன ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டு, என்கிட்ட இருந்து மெசேஜ் நல்லபடியா பார்த்துக்கோ அவன. அவன டேக் ம். கேர் பண்ணிக்கோன்னு டக்குன்னு நான், அந்த அக்கா, அந்த அண்ணன் 3 பேர் இந்த குரூப்லருந்து லெஃப்ட்லாம் ஆயிட்டாங்க. எனக்கு ம். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பயம். எத்தன மணிக்கு நடக்குது இதெல்லாம்? காலையில 4 மணிக்கு நடக்குது. அந்த பையன் ம். சும்மா இல்லாம வந்துட்டு, அவங்க அந்த அக்காவோட வீட்டு நம்பர்லாம் குடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி இப்ப என்னாச்சுன்னு கேளு. அவ பிளாக் பண்ணிட்டான். எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்குன்றான். டேய் 4 ம். மணிக்கு அர்த்தராத்திரத்துல என்னடா கால் பண்ணி நான் கேட்க? டவுட்டுன்னு கேட்டா கூட கேவலமா இருக்கும் மேடான்னு சொல்றேன். ஏய் தயவு ம். செஞ்சு எனக்கு கால் பண்ணி சொல்லு. என்னால தான் பிரேக்கப்புன்ட்டான். நீ என்னமோ சொல்லிட்ட ஐயய்யோ! அவள்ட்ட. அதனால தான் அவன் என்னைய பிரேக்கப் பண்றான். நீ தான் இப்ப சரி பண்ற. அது இதுன்றான். டேய் இதுக்கெல்லாம் என் மேல கேஸ் எழுதாதீங்கடா அப்படின்ற மாரி நான் உட்காந்துருக்கேன். அப்புறம் அந்த அக்காட்ட ரொம்ப நேரம் நான் அடிச்சுட்டே இருந்தேன். ப்ளீஸ்க்கா எடுங்கக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எடுத்து அவன்ட்ட பேசி சரியாயிடுச்சு. அன்னையிலேருந்து இப்ப வரைக்கும் அந்த கப்புள்ட்ட நான் பேசுறத குறைச்சுட்டேன். ரொம்பவே குறைச்சுட்டேன். ஏய் நீங்க ஃப்ரெண்ட்ஸாவே இருங்கடா. நீங்க கல்யாணம் பண்ற ம். வரைக்கும் நான் உங்க பக்கமே வரமாட்டேன்டான்ட்டு வந்துட்டேன். அவங்க கால் பண்ணாலும் பெருசா எடுக்கல. பயமா இருக்கு. நம்ம நார்மலா சொல்லப்போனா அவுட் ஆஃப் லவ் வந்து பண்ணணும்ல சில விஷயம்லாம். கில்ட்ல பண்ணக்கூடாது. அது இதுன்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டேன். ஓவராவே அட்வைஸ் பண்ணிட்டேன். சில விஷயம்லாம் ம். லவ்வர்ஸ் நம்மள்ட்ட வந்து நம்மள நம்மள நாடி வராங்கன்னா, சூத்த மூட்டு இருக்கணும். அட்வைஸ்லாம் வந்து ம். ஆமா. ஊங்கொட்டுறதோட வச்சுக்கணும் அப்படின்னு நானும் அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன். அதேதான். அவனுங்க என்னென்னமோ சொல்றானுங்க. உன்னால தான் வந்து எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. உன்னால தான் நீ தான் சரி பண்ணணும். அது இதுன்றான். அடேய் நான் எதுவுமே ம். சொல்லலடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கேட்கல. சரி என்னமோ பண்ணி தொலைடா தாயலி அப்படின்ட்டு கால் பண்ணிட்டேன். எடுத்தாங்க, பேசினாங்க, முடிஞ்சிருச்சு. இது ஒரு பெக்குலியர் ம். ஸ்டோரிங்க. சரி அது ஆனா நான் பிஜில இருந்தேன். அதனால ஓகே எடுத்தேன். நான் வீட்ல இருந்தா நானே கால் எடுத்திருக்க மாட்டேன். ஒரு மாரி ரொம்ப இதா போயிருக்கும். ம். எனக்கும் இதேதான். அவனுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன போட்டு கிளி கிளின்னு கிழிப்பா. எப்பா! நம்ம வந்துட்டு போட்டு அப்படியே அடுத்த செகண்டே போயிட்டு கொஞ்சிட்டு இருக்குங்க. அதுவும் கல்லக்குட்டி வீடியோ கால்ல கொஞ்சிட்டு இருக்குங்க. அதானே! எப்பா! இல்ல ஒருத்தன் அந்த திட்டுறான், பொண்ணு. இல்ல திட்டுறான்னா எப்படி அடுத்த நிமிஷமே வந்து போய் கொஞ்ச முடியுது. சரி சமாதானம் பேசுறது வேற. கொஞ்சுறது வந்து கொஞ்சம் ம். என்ன பண்றீங்க? இப்ப தான்டா சண்டை போட்டீங்க அப்படின்ற மாரி இருக்கும். அதேதான். சரி என்னமோ பண்ணுங்கடா அப்படின்ட்டு நானும் அப்பா! யா அதெல்லாம் ஜாங்கோயா நல்லா இருக்கு. சொல்லுங்க. யோசிச்சு ஒரு ஹோல்சம் கதையோட வந்திருக்கீங்க. ம். ஓகே. சொல்லுங்க, சொல்லுங்க. ஹோல்சம் கதை. ஹோல்சம்னு இல்ல, லைக் ஒரு நல்ல ஒரு ஒரு இது ஒரு ஒரு கருத்து ம். கருத்து ஊசி போடுற மாதிரியான ஒரு கதை. ஓகேவா? ஐயய்யோ! என்ன ம். ஆகுது, எனக்கு வந்து லைக் சென்னை டு காஞ்சிபுரம் டிராவல் பண்றேங்கயா. டூ வீலர்ல தான். ஓகேவா? ம். எனக்கு ஒரு சின்ன வேலை காஞ்சிபுரத்துல. அதனால நான் காஞ்சிபுரம் போறேன். ஏன்னா ம். காஞ்சிபுரம் போறதுக்கு முன்னாடி நாள் நான் என்ன பண்ணிட்டேன், நைட்டே பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு ஆனா இது ஒர்க் ஆகல. அந்த ஸ்பீடோ மீட்டர் ஒர்க் ஆகல. சரி. நான் வந்து பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். நைட்டு அண்ணன் வந்து வண்டி எடுத்துட்டு போயிருக்கான் அர்ஜென்ட்டா. ஓகே. எனக்கு லைக் தெரியல. நான் நைட்டு போயிட்டு இருக்கேன். நான் காலையில வண்டி எடுத்துட்டேன். ஏர்லி மார்னிங்கே நான் கிளம்பிட்டேன். அவன் அண்ணனுக்கும் தெரியாது எனக்கு வேலை இருக்குன்னு. ம். வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டேன். ஆனா பெட்ரோலு பாதி தான் இருந்திருக்கு. ஐயய்யோ! ஆ. சென்னை டு காஞ்சிபுரம் போகுது ஒரு 40 கிலோமீட்டர் மேல அது. ம், ம், ம். நான் எப்பவுமே என்னன்னா லைக் மெயின் ரோட் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு உள்ள பூந்து பூந்து போக தான் பார்ப்பேன். அந்த மாதிரி டைப்னா. ம்ஹ்ம். ஆனா அந்த அந்த இதுவும் கொஞ்சம் அவுட்டர் ஏரியானால இதுவும் லைக் வேற வழியில ஒரு ஊர் வழியா போணும். ஓகேவா? ம். நான் மெயின் ரோட்ல ஸ்டார்ட் பண்றேன். எங்க ஏரியால இருந்து ஸ்டார்ட் பண்ணி மெயின் ரோட்ல போயிட்டே இருக்கேன். அப்போ பின்னாடி ஒரு ம். ஸ்ப்ளெண்டர்ல ஒரு ஆள் வரான்யா. ம். நான் வந்து ம். ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்தேன் விட்டுட்டேன். லைக் கன்டினியூஸா பார்க்குறேன். அந்த ஆள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. கண்ணாடியில நல்லா மிரர்ல உத்து பார்க்குறேன். லைக் ஹிந்திக்காரன் மாதிரி இருக்கான் அவன். எனக்கு வந்து லைட்டா அல்லு என்னடா இதுன்னு சொல்லிட்டு மேபி நான் போற ரூட்ல தான் அவனும் வரானா இல்ல என்ன ம். ஃபாலோ பண்ணிட்டு வரானான்னு எனக்கு டவுட். ம். கொஞ்சம் ஸ்டீரியோ டைப்லாம் இருந்துட்டேன் நான் அந்த டைம்ல ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்துட்டேன். என்ன ஆகுது, நான் பெட்ரோல் இல்லாதது கவனிக்கல. நான் வந்து உள்ள காஞ்சிபுரம் உள்ள அது பல ஊர் வரும்யா. ஒரே ஒரே ரோடு. ஓகேவா? ஒரே தார் ரோடு. பல ஊரை கடந்து போவோம். இன்னொரு மெயின் ரோடு பைபாஸ்ல கனெக்ட் ஆகும். ம். அந்த ஊர் போற ஸ்ட்ரெச் வந்து பெருசு. ம். 4, 5 ஊரை தாண்டி போகணும் நம்ம அந்த ரோட்ல.
ம். என்ன ஆகுது, நான் அந்த போற ரூட்ல நடுவுல எனக்கு பெட்ரோல் ட்ரை ஆகி வண்டி நின்னுச்சுங்கய்யா. ஐயய்யோ! ம். அங்கருந்து நான் வேண்டிய தூரம் வந்து ஒரு 5, 6 கிலோமீட்டரு. ம். டைமுக்கு வேற அங்க போய் ஆகணும். முக்கியமான ம். வேலை, டைமுக்கு போய் ஆகணும். பெட்ரோல் ஃபுல் ட்ரையு. என்ன பண்றதுன்னு தெரியல. நான் அங்க முழிச்சு நிக்கிறேன். அங்க வந்து ம். ஊர் சைடுல அந்த திண்ணையில உட்கார்ந்து இந்த பெரியவங்கலாம் பேசியிருந்தாங்க. அந்த பெரிய ஆளுங்கலாம். இது ம். மாரி பெட்ரோல் இல்லங்க. என்ன பண்ணலாம்ன்னு கேட்டதுக்கு, அந்த ம். ஊர்லயே வீட்ல பெட்ரோல் வச்சு விக்கிறாங்க. ம். பெட்ரோல் பங்க் இல்லாம வீட்டுக்குள்ளேயே பெட்ரோல ஸ்டோர் பண்ணியும் வித்துட்டு இருக்காங்க. அது பேர் ஏதோ சொன்னாங்க. ம். மேபி அங்கருந்து தூரம், பெட்ரோல் பங்க் தூரங்கிறனால அவங்களே வாங்கி வீட்ல வச்சு விக்கிறாங்க போல. ம். அந்த மாரி வித்துருக்காங்க. அது எவ்வளவு தூரம் நான் போகணும்னு கேட்டா 3 கிலோமீட்டர்ன்றாரு. ம். ஏதோ 3 கிலோமீட்டர். நான் எப்ப போய் 3 கிலோமீட்டர் போய் பெட்ரோல போட்டு வாங்கின்னு வந்து கிளம்புறதுன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் கடுப்பாயி உட்காந்துட்டு இருந்தேன். ம். செம்ம அந்த ஏரியாவே சூப்பரா இருக்கும். அழகா அந்த இதெல்லாம் ஆறெல்லாம் ஓடிட்டு இருக்கும். நல்லா இருக்கும் அந்த கிராமமே. உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து நான் என்னைய ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்னு சொன்னேன்ல, அந்த ஆளு என் பின்னாடி வந்து பைக்ல வரான். ம். என்ன ஃபாலோ பண்ணி இவ்வளவு தூரம் வந்துட்டானே அப்படின்னு பார்த்திருந்தேன். வந்து பார்த்துட்டு எனக்கு தெரியாது, அவன் யாருன்னே தெரியாது. எனக்கும் அவனுக்கும் நான் யாருன்னு தெரியாது. நான் பார்த்து ஏதோ ம். சிரிச்சான் லைட்டா. என்னன்னு தெரியல. ஓகே. என்ன ஆச்சு? அப்புறம் அவன் ஹிந்திக்காரன். அவனுக்கு தமிழ் தெரியல. ஏதோ பாடி லாங்குவேஜ்ல என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்டான். நான் வந்து இது மாதிரி பெட்ரோல் ட்ரை ஆயிடுச்சு. பங்குக்கு போனோம் 5 கிலோமீட்டர் அப்படின்னு. சரி, ஓகே. ஒன்றும் ஒரு புரோக்கன் தமிழ்ல தான் பேசினான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க ப்ரோ, நான் டோ பண்ணி பெட்ரோல் பங்க்ல விட்டுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாயா. ம். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நானும் லைட்டா வீதியிலே வண்டியில ம். உட்காந்துட்டு 5 கிலோமீட்டருக்கு டோ பண்ணி கூட்டு போய் ம். பங்க்ல விட்டான். ம். பங்க்ல விட்டு பிரதர் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பைக் காமிச்சிட்டு போயிட்டான் அவன். நைஸ். எனக்கு வந்து அந்த சுச்சுவேஷன்ல எனக்கு யாராச்சும் வரமாட்டாங்களான்னு உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா அங்கிருந்து தூரம் தள்ளிட்டு ம். போன வண்டி. அது புரியுது அவங்களுக்கு. அதோட டைமுக்கு வேற நான் போய் ஆகணும். அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு வேற உட்காந்து யோசிச்சுன்னு இருக்கேன். அந்த புரியுது. டைம்ல நான் வந்து யாரு வந்து ஐயோ இவனை பார்த்தா பயமா இருக்குன்னு, இவன் தப்பான ஆளா இருப்பானு ஜட்ஜ் பண்ணல. அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான் அந்த டைம்ல வந்து. புரியுது. ம். அவன் ஹெல்ப் பண்ணோடனே எனக்கு அப்பதான் ஒரு இதுவே கிடைச்சு ஓகே, இப்படிலாம் பார்க்க கூடாது நம்ம. ம். அது மாதிரி நிறைய மேட்டர் நடந்திருக்கு எனக்கு. நான் ஜட்ஜ் பண்ண ஆளுங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் யாரெல்லாம் நல்லா நினைச்சிருந்தோம் அவங்க காலை வாரி விட்டதெல்லாம் இருக்கு. ஆனா யாரெல்லாம் இவன் பார்த்தாலே இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ண ஆளுங்க நிறைய பேர் அவங்க தான் ஹெல்ப்பே பண்ணுவாங்க புரியுது. மேக்ஸிமம். ஸோ இது வந்து எனக்கு அந்த அந்த ஓகே. மொமெண்ட் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருந்தேன் அவனுக்கு. ஏன்னா பெரிய ஒரு இதுல இருந்து ஹெல்ப் பண்ணான். ஸோ ம். அதுதான் நைஸ். இங்க ஒரு கியூட். ஹோல்சம்மா நைஸ். ஒரு இந்த கதை ஒரு ஆச்சுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அந்த இதுக்கு வந்தது, அந்த ஃபீட்பேக் ஒண்ணு வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆ. பாரஞ்சித் பத்தி பேசினது. அதுவே ஒரு ஹோல்சம் மொமெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு, "ஏன் இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சண்டையா தான் ஆரம்பிச்சது. அ நான் அவர் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, பாரஞ்சித் சொல்றது கரெக்ட். பட் எனக்கு வந்து சில மாற்று கருத்துகள் இருக்கு பாரஞ்சித் பேசுறதுல. அப்படி ம். சண்டையா தான் ஆரம்பிச்சு, கடைசியில வந்துட்டு எனக்குமே கொஞ்சம் ஓவர் த போர்டு பேசிட்டோமோ அப்படிங்கிற மாரி தோணிட்டு, நான் சரி, சாரி சாரி அப்படின்னு அப்பதான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். நான் டைப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பக்கத்துலேருந்து சாரின்னு வருது. ஓகே, ஓகே, ஓகே. ம். அது எனக்கும் அப்படியே ஒரு மாரி பார்த்தோனே, ச்சே! அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. நம்ம ம். ஃபர்ஸ்ட்டு ஓகே, சண்டைய முடிச்சுட்டோம்னா, நமக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்களே, நானும் கொஞ்சம் ஒரு தடவ பேசி ஐ மீன் கொஞ்சம் கோவத்துல நானும் பேசிட்டேன். ம். ம். சாரிங்க அப்படின்னு சொன்னோனே வந்துட்டு, இல்ல நானும் சாரி, இந்த மாரி இந்த இது வந்து நம்ம பேசுறது கரெக்ட்டு தான். ஐ மீன் ம். கொஞ்சம் மாற்று கருத்துக்கள் இருக்கிறது தப்பு இல்ல. பட் இத வந்து நம்ம ரேஜ் பிட்டா கொண்டு போயிருக்க கூடாது. ஹெல்த்தி டிஸ்கஷனா கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த ரேஜ் பைட் இல்லாம ப்ராப்பரா கொண்டு போனோம். அது அழகா முடிஞ்சுச்சு. எண்ட் ஆஃப் த டே ரொம்ப ஹோல்சமா இருந்துச்சு. அவரு சொன்னாரு, அந்த மாரி "எப்படி ப்ரோ இவ்ளோ இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க? தெரிஞ்சு வச்சிருக்கீங்க?" அப்படின்னு கேட்கக்குள்ள, "இல்ல நான் அந்த மாரி ட்விட்டர்ல இருக்கேன். நெறைய படிப்பேன்." அந்த மாரிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாரு. நான் 10த்லயே வந்துட்டு இந்த மாரி ஸ்கூல் படிக்கும்போதே அந்த ரிசர்வேஷன் பத்திலாம் பிள்ளைங்களுக்கு எடுத்திருக்கேன். அப்படிலாம் அப்படி சொன்னபோது தான், "ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்துட்டு நீங்க ஓகே பாட்காஸ்ட் பேசுறீங்க. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க பூவை யாருன்னு அட்ரஸ் பண்றீங்க. பூவை ஜெகன்மூர்த்தி வேற, அவங்க அண்ணன் வேற. 2 பேரையும் சொல்லும்போது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அதான் சொன்னேன்ல, இந்த மாரி இன்ஃப்ளூயன்சர்ன்னு ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ம். கூட ஆமா. தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படி சொல்லவும் தான் ஓகே, நம்ம இங்க அந்த மீடியம் வந்துட்டு நமக்கு ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா ஜஸ்ட் லைக் தட் எடுக்கக்கூடாது. நமக்கு வந்துட்டு நம்ம சின்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறனால சீரியஸா எடுத்துக்கணும். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேசணும். ஸோ புரியுதுங்க. அது வேற வேற இடத்துக்கு போகுது அப்படிங்கும்போது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்க கிட்ட பேசும்போது தான் வந்துச்சு. ஸோ அது புரியுது. ஒரு ஹோல்சம் ஸ்டோரியா.
அப்புறம் இன்னொன்னு ஃபீட்பேக்கு ஃபெமினிசம் எபிசோடுக்கு வந்துச்சு. ம். அது என்னன்னா, அது பயங்கர ஹோல்சமா இருந்துச்சு. ம். ஆ ராவா ஐ மீன் பேசுறது வந்து ரொம்ப ராவா இருக்கு. நல்லா இருக்கு. ஓப்பனா பேசுறீங்க. பட் கோவப்படுறீங்க. அந்த கோவத்த மட்டும் கொஞ்சம் சேனலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கோவம் இருக்கு. அத மட்டும் சேனலைஸ் பண்ணிட்டு நீங்க பேசுனீங்கன்னா, பேசுங்க. பட் ஆனா கோவப்படாதீங்க. அந்த டெம்பர மட்டும் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொன்னாங்க. அம் அப்புறம் அந்த மனிதர் வேற யாரும் இல்ல. மார்ஃபியஸ். ஆஹா. நினைச்சேங்க. ம். அவர்தான். அதனால தான் அது ஒரு மாரி எனக்கு ரொம்ப ஹோல்சமா இருந்துச்சு. பட் ஆனா ஓகே. நான் பண்ண ஒரு வேள பாட்காஸ்ட்டே வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாக பார்த்துச்சுல்ல. அப்படியா? அந்த அளவுக்கா போச்சு? இல்ல. அது உனக்கு ஆமா. ஏதோ அது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரிப்போர்ட் அடிச்சுருவாங்கல்ல. அத பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. ஓகே, ஓகே. அது பிரச்சனை ஆயிட்டு இந்த மாரி பேசிட்டு இருந்தேன். ஜாங்கோ ஐயாட்ட, மயில்ஸ் ஐயாட்ட இந்த மாரி நான் பிரச்சனைய சனியனும் வழியில போற சனியன வந்துட்டு பனியன்ல போட்டு வந்துட்டேன் ஐயா அப்படின்றப்போ, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் இங்க கொண்டே வரல. தெரியும்ல ஜாங்கோ ஐயா? இருக்காரா? போயிட்டாரா? இருக்காரு, ஓகே. இருக்காரு. சொன்னாருங்க. ஓகே. நானே ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு தான் நெனச்சேன். ஏன்னா வந்துட்டு நம்மளால பாட்காஸ்ட் எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. பாட்காஸ்ட் எதுவும் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு என் பர்சனல் ஐடியிலேருந்து போய் தான் எல்லாம் டீல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சொல்லிடலான்ட்டு நம்ம டீம்லயும் சொல்ட்டேன். அப்புறம் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்துட்டு இந்த மாரி சாரி ஐயா நான் வேணா ஜாங்கோயிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். வேணா நான் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா நான் கண்டிப்பா குவிட் பண்ணிருவேன் ஐயா அதுக்கு பொறுப்பெடுத்துட்டு அப்படின்னு சொன்னேன் ஜாங்கோ ஐயாட்ட. அப்ப அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னாரு. விளையாட்டுக்கு சொன்னாரா? சீரியஸா சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. அது ரொம்ப ஹோல்சமா இருந்துச்சு. இந்த மாரி பாட்காஸ்ட் எதுவும் போயிட்டா என்னய்யா பண்றது? நீங்களும் மயில்சியாவும் செடிக்கு தண்ணி ஊத்தி வளர்க்குற மாரி குட்டி குட்டியா வளர்த்து வச்சிருக்கீங்க. நான் வந்து ஏதாவது பண்ணிடுவேன் பயமா இருக்கு. இப்ப என்ன பாட்காஸ்ட்னா தமிழ் நிகால்னா தமிழ் நிகா 2.0 ஆரம்பிச்சுட்டு வரோம். உன் சேஃப்டி முக்கியம் சரி அப்டின்னாரு எனக்கு. அப்படியே ஒரு மாரி ஆயிடுச்சு அத கேட்டோனே. ஐயா! ஐயா ஜாங்கோ ஐயா நீதான்யா அந்த ஹோல்சம் மனிதர். நீ எவ்வளோதான் ரேஜ் வெயிட் பண்ணாலும் நான் அத பெருசா எடுத்துக்காததுக்கான அந்த ஒரு வார்த்தையா. நீ விளையாட்டுக்கு சொன்னியா, சீரியஸா சொன்னியான்னு தெரியாது. அது என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெரிய வார்த்தை. ரொம்ப ரொம்ப அதுதான். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். லைட்டா மயக்கம் வருதுய்யா. கொஞ்ச நேரம் நான் படுத்துக்கவா? ஐயா, சும்மா இருங்க. அந்த அம்மா ஏதோ ஹோல்சமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதானே. சொல்லிட்டு இவ்வளவு நல்லா பேசுனாங்கன்னா வாங்கிக்கோங்க. விட்டுட்டு திருப்பி ரேட் ஃபிட் பண்ணி பாராட்டு கூட வாங்கிக்க தெரியாது. ஐயா, இன்னொன்னு நானும் ஒரு ஹோல்சம் மனிதர் கதை சொல்லலாங்களா? இதே மாரி இப்போ. ஐயா மணி சொல்லுயா சொல்லு. சரி சொல்லுங்க. மணி பன்னெண்டாயிடுச்சு. அடிச்சாச்சு. இல்ல. இது வந்து ஓ! என்ன உனக்கு தான் ரொம்ப ஆஃபீஸ் அழுக போணும். அது ஆமா. அது வேற டக்குன்னு சொல்லிடுறேங்க. என்னன்னா ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ம். நாள் வந்து திடீர்னு என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு ஒரு போஸ்ட் அனுப்பி, உன் ஸ்டோரிய வந்து ஒருத்தவங்க வந்து போஸ்ட்டா போட்டுருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா? அப்படின்னு கேட்டாரு. அத பத்தி அவங்கள்ட்ட பேச போனேன்னா, அவங்களும் எனக்கு நல்லா பேசுனாங்க. இல்ல இந்த மாரி தெரியாம போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது வந்து வேற யாரும் இல்லை. நம்ம சூரி தான். நாங்க வந்து சண்டே ஆகும்னு நெனச்சு வந்தது வந்து நல்லா பேசி கடைசில அதே பாட்காஸ்ட்ல என்னைய பேச வச்சது வந்து ஷூரி ஐயா தான். சீரியஸ்லி அதெல்லாம் நெறைய நல்லது நடந்திருக்கு என் லைஃப்ல. அது வந்து ஐயா இத நான் சும்மா பேச சொல்லல. லைக் அன்னைக்கு ஒரு நாள் இது நடக்கலன்னா, இப்ப நான் லைஃப்ல நான் பார்த்துட்டு இருக்கிறது, இப்ப நான் இருக்கிற ஹேப்பி மூமெண்ட்ஸ் நெறைய இது மிஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து ம். உங்களால நடக்குது. அதுக்கு வந்து நான் எவ்ளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது வந்து சரியாகாது. தேங்க் யூங்க. ஐயோ! நல்ல இல்ல லைக் உங்களுக்கு உங்களுக்கு புரியுதுல்ல லைக் நான் இப்ப சொல்றதெல்லாம் லைக் நீங்க அன்னைக்கு வந்து என்ன புரியுது, புரியுதுயா. பேசுனாலயோ, நீங்க இன்னைக்கு வந்து ஸ்டோரி போடாட்டி போயிருந்தாலும் நான் நெறைய பேர மீட் பண்ணியிருக்க ம். மாட்டேன். இங்க வந்து பேசியிருக்க மாட்டேன். லைக் என் லைஃபே டிஃபரெண்ட்டா ம். இருந்திருக்கும். தெர்ல எப்படி இருந்திருக்கும்னு தெர்ல. பட் டிஃபரெண்ட்டா இருந்திருக்கும். ஆமா. இப்ப நீ கொஞ்சம் ஹாப்பியா பாட்காஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு மாரி கலகலன்னு இருக்கியா? பேசிட்டு இருப்போம் ஒரு மாரி ட்ரையா முக்கியமா எனக்கு இவனாவே ஓகே ஜாலியா தான் இருக்கும். இருந்தாலும் அது ஒரு சேம் ஜெண்டர் யாருமே தனியா இருக்க அது அப்படி ஃபீல் பண்ண விட்டதில்ல. சில சமயம் தோணும். இந்த ஃபீமேல் பாட்காஸ்டர்ஸே கம்மியா அப்படி இருக்கும்போது நீ வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஹேப்பனிங் ஆயிடுச்சு. பாட்காஸ்ட் எல்லாம் பாட்காஸ்ட். இல்ல. கெஸ்ட் ஸ்பீக்கரா கூட வச்சுக்கோங்க. பாட்காஸ்ட் எல்லாம் பெரிய அதுவும் நீ சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது இப்போ. நான் வேணா ஒரே ஒரு எபிசோடு பேசிட்டு ஓடிர்றேன். என்னென்னமோ சொன்னையா? ஓகேங்களா? ஓகே. ஸோ ம். அதான் இது வரைக்கும் லைக் எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரீஸ்லாம் ஷேர் பண்ணோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நெனைக்கிறோம். சப்போஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பார்ட் 2 நம்ம பிளான் பண்ணி போடலாம். அப்போ வந்து இன்னும் நல்லா யோசிச்சு நடந்த வியர்டான விஷயங்கள், லைக் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து நம்ம இன்னொரு பார்ட் 2 எபிசோடா போடலாம். லைக் பார்ட் 2 வேணும்னா லைக் லைக்
கமெண்ட் பண்ணுங்க. லைக் எங்களுக்கு டிஎம் கூட பண்ணுங்க. நல்லா இருக்கு இந்த எபிசோட், இதை பார்ட் 1 போடலான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான், மறக்காமல் ஷோவை ஃபாலோ பண்ணுங்கள், ரேட் பண்ணுங்கள். அப்புறம் மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்கள கேட்க சொல்லுங்கள். சரி, முடிச்சுக்கலாமா? ஓகேயா, ரொம்ப நன்றி மோனா, ரொம்ப நன்றி சூர்யா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஜாங்கோ ஐயா, நன்றிங்க ஸ்ரீ ஐயா. நன்றி மோனா. நன்றி மோனா ஐயா.